நேற்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார். அந்த பொதுக்கூட்டத்தில் பொதுவா மேடை அமைத்து நடத்துவாங்க. அவர் பிரச்சார துணி வேணும்ன்றதுக்காக வேன்லயே நடத்தினார். அதெல்லாம் அவருடைய அரசியல் காரணங்கள். நமக்கு அது தேவையில்லை. நமக்கு தேவை நம்முடைய சுயமரியாதை அங்கு எந்த விதத்தில் பாதிக்கப்படுகிறது, எந்த விதத்தில் நிலைநாட்டப்படுகிறது என்பதுதான். அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே தந்தி தொலைக்காட்சியில இருந்து அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தவங்கள்ட்ட எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில ஒரு அம்மா என்ன சொல்றாங்கன்னா, 2500 ரூபாய் எங்களுக்கு தேவையில்லை, பஸ்ல பயணம் பண்ற ஃப்ரீ பஸ் பாஸ் எங்களுக்கு தேவையில்லை, பெண்களுக்கு பூரா சிப்பு கொடுத்துருங்க, எல்லாம் பாலியல்னு சொல்றாங்க, பெண்களுக்கு எல்லாம் சிப்பு கொடுத்துருங்க, அந்த சிப்பு கொடுத்துட்டீங்கன்னா பாலியல் கொடுமையை தடுத்துடலாம், சிப்பு கொடுத்தா என்ன பண்ணலாம், யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து வேவு பார்க்கலாம். இன்னொரு அம்மா சொல்றாங்க, 20 நாள்ல என்ன பண்ண முடியும்? நல்ல கேள்வி. 20 நாள்ல என்ன பண்ண முடியும்? தாராளமா நாட்கள் எடுத்துங்க. ஆனா என்ன சொல்றாங்க, 6 சிலிண்டர் எங்களுக்கு வேண்டாம், இலவசமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நல்லது நடக்கணும்னு கேக்குறாங்க. இலவசம் வேண்டாம், நல்லது வேண்டும். அப்ப எது நல்லது, எது இலவசம்? கல்வி இலவசமாக வேண்டுமா வேண்டாமா? மருத்துவம் இலவசமாக வேண்டுமா வேண்டாமா? போக்குவரத்து இலவசமாக வேண்டுமா வேண்டாமா? குடித நீர் இலவசமாக வேண்டுமா வேண்டாமா? குடிக்கும் தண்ணீரை இலவசமாக கொடுப்பதற்கு அது தகுதியுள்ளது என்றால், திங்கும் சோற்றை இலவசமாக கொடுப்பதற்கு அதற்கு தகுதி இல்லையா? படிக்கின்ற கல்வியை இலவசமாக படிப்பது நம்முடைய உரிமை என்றால், பயணப்படுகின்ற பேருந்தை இலவசமாக பயன்படுத்திக் கொள்வது நம்முடைய உரிமையா இல்லையா? அப்ப இலவசம் என்ற பெயரால் எதுவெல்லாம் தடுக்கப்படுகிறது என்றால், மக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு நேரடியாக ஒரு விஷயம் போய் சேருகிறது என்றால், நடுவில் இருக்கக்கூடிய பார்ப்பன ஆதிக்கத்தையும் பொருளாதார முதலைகளினுடைய ஆதிக்கத்தையும் தாண்டி ஒரு திட்டம் பொதுமக்களுக்கு போய் சேருகிறது என்றால், அதை இவர்கள் எதிர்க்கிறார்கள். குறுகிய காலத்தில் ஒரு சிலருடைய தேர்தல் ஆதாயத்திற்கு அரசு கூர்மையாக்கப்பட்ட ஆயுதமாக்கப்பட்டார்கள். நீண்டகால நோக்கில் இவர்கள் யாருக்கு ஆயுதமாக பயன்படுவார்கள் என்றால், RSS அஜெண்டாவுக்கு ஆயுதமாக பயன்படுத்தப்படுவார்கள். மக்களுடைய அறியாமையின் பேரில் தான் RSS தொடர்ந்து குதிரை சவாரி செய்து வந்திருக்கிறது. அயோத்தியாக திருப்பரங்குன்றத்தை மாற்றுவோம் என்று எச் ராஜா பேசினாரா இல்லையா? நம்மிடம் வீடியோ இருக்கிறதா இல்லையா? அதை அந்த ஆவணப்படத்தில் அப்படியே வைத்திருக்கிறார்கள். அதை அவர் எழுத்துப்பூர்வமா காட்டுறாரு. அதை Facebook தடை செய்கிறதா? அல்லது தமிழ்நாடு காவல்துறையை கண்டிப்பது தமிழ்நாடு காவல்துறைக்கு பொறுக்காமல் அவர்களின் பெயரால் தடை செய்யப்பட்டிருக்கிறதா? ஏற்கனவே அந்த ஆவணப்படம் தடை செய்யப்பட்டதற்கு காரணம் என்ன? மேலிட உத்தரவு. எந்த மேலிடம்? யார் அந்த மேலிடம்? உங்கள் மேலிடம் என்பது சென்னையில் இருக்கிறதா, டெல்லியில் இருக்கிறதா, நாக்பூரில் இருக்கிறதா, அல்லது உங்கள் குடுமியில் இருக்கிறதா? எதில் இருக்கிறது உங்களுடைய மேலிடம்? யாருடைய பெயரால் அந்த ஆவணப்படம் தடுக்கப்பட்டது? அதை தட்டி கேட்ட ஒரு அறிக்கை முகநூலில் தடை செய்யப்படுகிறது. சிந்திக்க வேண்டுகிறேன் அப்படின்ற புத்தகத்தை தோழர் பரிசீலித்திருக்கிறார். இந்த தலைப்பு தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு தேவையான ஒரு தலைப்பு. சிந்திக்க வேண்டும் அப்படின்றது. தலைப்பு கொடுங்க தோழர் அப்படின்னு தான் கேட்டார். என்ன தலைப்பு கொடுப்பது? எப்படியாக தலைப்பை வடிவமைப்பது? எதை நாம் முன்னிறுத்த போகிறோம்? எதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்பது குறித்து நிறைய யோசிக்க வேண்டி இருந்த காரணத்தால் கிட்டத்தட்ட ஒரு வார காலத்திற்கு என்ன தலைப்பாக கொடுப்பது? ஏன்னா பொதுவாகவே பொதுக்கூட்டங்களோ அல்லது அரங்க கூட்டங்களோ அந்த கூட்டங்களின் பேசும்போது சமகாலத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து நாம் தலைப்பை எடுத்து பேசுவது வழக்கம். அதை ஒட்டிய தலைப்புகளில் பேசுவது வழக்கம். இப்போது இருக்கக்கூடிய சமகால அரசியல் என்பது யாருமே எதிர்பாராத ஒரு புதிய சூழல் ஒன்று உருவாகி இருக்கிறது. எப்படி இதை எதிர்கொள்ளப் போகிறோம், ஒவ்வொருவரும் இதை எப்படி உள்வாங்கி இருக்கிறோம் என்பதெல்லாம் தனிப்பட்ட அபிப்பிராயங்கள் பலருக்கும் இருக்கிறது. கட்சி சார்ந்த அபிப்பிராயங்கள் இருக்கிறது, கொள்கை சார்ந்த அபிப்பிராயங்கள் இருக்கிறது, உறவுநிலை சார்ந்த அபிப்பிராயங்கள் இருக்கிறது. இப்படி பல்வேறு விருப்பங்கள், விருப்பு எண்ணங்களின் காரணமாக வெவ்வேறு நிலைப்பாடுகள். ஆக ஒரு வாரம் கழித்து தோழர், அந்த ஒரு வாரம் தோழர் வந்து காஷ்மீர் போயிட்டார், அதனால தப்பிச்சிட்டேன். அடுத்து ஒரு வாரம் கழித்து வந்தவர், தோழர் வேமா தலைப்பு கொடுங்க, ஃபோட்டோ அனுப்புங்க, பேர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அலுவலகத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது தான் திடீரென்று சரி ஓகே, என்றைக்கும் எந்த சூழ்நிலை மாறினாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசு பொறுப்பேற்று இருக்கிறது. நாளை வேறு ஒரு அரசு பொறுப்பேற்கலாம், அதற்கு மறுநாள் வேறொரு அரசு பொறுப்பேற்கலாம், இன்னும் அரசுகளே இல்லாத நிலை கூட ஏற்படலாம். எப்படியான ஒரு நிலை ஏற்பட்டாலும், என்னவான ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும், தமிழர்களுக்கு ஒரே ஒரு பாதை, என்றைக்குமே மறக்கக்கூடாத பாதை என்றால் அது பெரியார் காட்டிய பாதை, தந்தை பெரியார் காட்டிய வழி. யார் வந்தாலும் போனாலும் கலைஞருடைய கவிதை ஒன்றுதான் நினைவுக்கு வருகிறது. கொற்ற கொடையா கொள்கையா, கொற்ற கொடையா கொள்கையா, எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பார் என்போம். ஆட்சி வரும் போகும் நிலை அல்ல, ஐயா அண்ணா வகுத்த கொள்கை சாகாது வாழும் நிலையாக என்று கலைஞர் சொன்ன அந்த வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழர்கள் நெஞ்சில் பதித்து செயல்பட வேண்டிய வரிகள். ஆக அந்த பெரியார் வழியில் என்று நான் கொடுத்த தலைப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டு
தாம்பரம் பெரியார் வாசகரட்டம் நடத்துகின்ற இந்த 30வது சிறப்பு கூட்டத்தில் அனைவரையும் வரவேற்று இந்த கூட்டத்தை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த 2026ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலினுடைய முடிவுகள் அதையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளையும் பல்வேறு ஐயாவினுடைய நிகழ்வுகளையும் தொகுத்து பேசுறது அப்படின்னா பேசலாம். ஆனால் இன்றைய காலத்திற்கு நாம் நம்முடைய சுயமரியாதை இயக்க கொள்கைகளை, நம்முடைய பிரச்சாரத்தை, நம்முடைய திட்டங்களை எப்படி வகுத்து கொள்ள போகிறோம் அப்படின்ற குழப்பம் கழகத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, கழகத்தை சார்ந்து இயங்குகின்ற எங்களை போன்றவர்களுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய பிறருக்குமே யோசனையாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் 3 முக்கியமான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஒன்று, 2017-18 முதல் 2026ஆம் ஆண்டு மே மாதம் வரைக்கும் நாம் எல்லோரும் சேர்ந்து, நான் மறுபடியும் சொல்கிறேன், நாம் எல்லோரும் சேர்ந்து கட்டி காப்பாற்றிய பாசிச எதிர்ப்பு முன்னணி என்பது இன்றைய பொருத்தப்பாடு என்பது பெரிய கேள்விக்குறியை நோக்கி இருக்கிறது. அந்த பாசிச எதிர்ப்பு முன்னணி என்பது இப்போது இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விகளுக்கெல்லாம் இடமே இல்லை. அப்படி ஒரு முன்னணி இல்லை. நாம் 2017 ஒரு முன்னணியை கட்டியெழுப்ப முயற்சி செய்தோமே, அந்த முன்னணி இப்போது இருக்கிறதா என்றால் அந்த முன்னணி இப்போது இல்லை. புதிய மாற்றத்தை நோக்கிய திசை வழியில் அது பயணிக்க தொடங்கி இருக்கிறது. அடுத்ததாக ஏற்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான மாற்றம் என்னவென்றால், 1967ஆம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பேரறிஞர் அண்ணா உருவாக்கி தந்த அந்த பாதையில் தமிழ்நாடு தொடர்ந்து பயணிக்க போகிறதா, அல்லது அந்த கொள்கைகளில் தமிழ்நாட்டிற்கு ஏதாவது சிக்கல் ஏற்பட போகிறதா, அடுத்து என்னவாக மாறப்போகிறது என்கின்ற சந்தேகம் எழத் தொடங்கி இருக்கிறது. இதுவரை 1967 ஆட்சிக்கு வந்த அண்ணா வகுத்த கொள்கை, அது ஐயா வகுத்த கொள்கை தான். அந்த ஐயாவும் அண்ணாவும் வகுத்த கொள்கை வழியில் தான் 67 2026 மே மாதம் வரைக்கும் ஆட்சி நடைபெற்றது. அதில் இடையில் சில நேரங்களில் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாமே தவிர, ஆட்சி வரும்போது என்ன இருந்தாலும் ஒரு திராவிட கட்சி ஆட்சியில் இருக்கிறது, இந்த கட்சி ஆட்சியில் இருந்தால் அனைத்து சாதியினர் அர்ச்சகராக மாறுவதற்கு சட்டம் இயற்றும் என்றால், அந்த கட்சி ஆட்சியில் இருந்தால் 69% இடஒதுக்கீட்டை அரசு இதழில் வெளியிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஒருவேளை அந்த கட்சி நமக்கு கொள்கைக்கு புறம்பான ஏதாவது ஒன்றை செய்தால் மக்களே அவர்களுக்கு பாடம் கற்பித்து தேர்தலில் தோல்வியை புகட்டி மீண்டும் அவர்களை நம்முடைய வழிக்கே திருப்பி கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கெல்லாம் இவ்வளவு காலம் இருந்தது. அந்த நம்பிக்கையை இப்போதும் வைத்துக் கொள்ளலாமா என்கின்ற கேள்வி நமக்கெல்லாம் எழுந்திருக்கிறது. அதற்கெல்லாம் அடுத்தபடியாக மக்களிடத்தில் இருந்த தீவிரமான உணர்ச்சியும் போராட்ட குணமும் குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. திடீரென்று குறைந்ததாக நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. தொடர்ந்து குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. வெகு மக்களாக இன்றைக்கு சமீபத்தில் ஒரே ஒரு போராட்டம் தான் பரவாயில்ல, மக்களுக்கு இன்னும் அந்த போராட்ட குணம் இருக்கிறது, அடிப்படை உரிமைகள் ஏதாவது கேள்வி ஏற்பட்டா உடனே மக்கள் கேள்வி எழுப்புவாங்க அப்படின்றது மின்வெட்டு பிரச்சனையின் போது மக்கள் ரோட்டுக்கு வந்ததிலிருந்து தான் பரவாயில்ல, கொஞ்சம் போராட்ட குணம் உழைக்கும் வர்க்கத்திடம் இருக்கிறது. உழைக்கும் வர்க்கத்திடம் மட்டும் இருக்கிறது, நடுத்தர வர்க்கத்திடம் அது இல்லை. திராவிட இயக்கத்தால் பலனடைந்தவர்களிடம் அந்த போராட்ட குணம் இருக்கிறதா என்றால் அந்த போராட்ட குணத்தை காணவில்லை. இது எப்படி காணாமல் போனது? ஆக இந்த 3 மாற்றங்கள், இந்த 3 மாற்றங்களும் நம்மை எப்படியெல்லாம் பாதிக்க போகிறது? நாம் உருவாக்கிய கட்டி எழுப்பிய பாசிச எதிர்ப்பு முன்னணி என்ன ஆக போகிறது? 67 அண்ணா உருவாக்கிய அந்த ஆட்சி முறைமை எப்படியாக எதிர்காலத்தில் நடைபெறப் போகிறது? அடுத்த கட்டமாக மக்களிடம் குறைந்து போன இந்த போராட்ட உணர்ச்சி என்ன பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறது? இந்த 3ம் நம் முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள். இதில் முதலாவது, இந்த பாசிச எதிர்ப்பு முன்னணி என்பது ஒரு மாற்றத்தை சந்தித்திருக்கிறது என்றால் அது புறத்திலிருந்து நிகழ்வது, அது அரசியல் கட்சிகளுக்கிடையே நிகழ்வது, அதிகாரத்தின் பேரால் நிகழ்வது, அதை கூட தள்ளி வைத்து விடலாம். ஆனால் அதிலும் நாம் என்ன யோசிக்க வேண்டியது இருக்கிறது என்றால், தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நம்முடைய போராட்டங்களை எல்லாம் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்த்தா 2021க்கு முன்னால் வரைக்கும் நமக்கு தொடர் நெருக்கடிகள். என்னென்ன நெருக்கடிகள்? நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டது அன்றைய அதிமுக அரசு, உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது அன்றைய அதிமுக அரசு, மும்மொழி கொள்கை ஆவடியிலிருந்து போட்டிட்டாருன்னு தான் நினைக்கிறேன், மாஃபா பாண்டியராஜன் அன்றைய அமைச்சர், அவர் என்ன சொன்னாரு, அண்ணாவே மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டார் என்று சட்டப்பேரவையிலேயே பேசினார். இன்னைக்கு கேட்டால் மறுப்பாங்க, ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு, நீங்க பொதுவெளியிலே தேடி பார்க்கலாம், கிடைக்கும். அண்ணா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டார் என்று மாஃபாய் பாண்டியராஜன் அதிமுக அமைச்சர் பேசினார். அப்போ அதுவெல்லாம் நமக்கு பெரும் சர்ச்சையாக மாறியது, குழப்பத்தை ஏற்படுத்தியது, தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கு எப்படி இருக்கும் என்பதில் பல சிக்கல்களை ஏற்படுத்தியது. ஆனாலும் கூட
அதற்கெல்லாம் நமக்கு முன்னுதாரணம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? ஐயா மறைந்ததற்கு பிறகு, அம்மா பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு, அன்னை மணியம்மையார் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு, அதற்கு முன்பு ஐயாவை கடைசியாக பார்த்த, திடலுக்கு கடைசியாக வந்த அன்றைய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் என்றால், நான் ஆட்சிக்கு வந்தால் பெரியாருக்கு சிலை வைப்பேன் என்று சொல்லியிருந்தார். சொன்னது போலவே சிலையும் வைத்தார். அந்த சிலை வைத்த விழாவில் அன்னை மணியம்மையார் மேடையில் இருக்கிறார். அந்த மேடையிலேயே எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னார் என்றால், அந்த மேடையில் அன்னை மணியம்மையார் பேசுகிறாங்க. புரோட்டோகால் படி முதலமைச்சர் நிறைவுரையாற்றுவார்ன்றதுனால முதலமைச்சர் கடைசியாக பேசுகிறார். அன்னை மணியம்மையார் பேசும்போது, கலைஞர் ஆட்சி காலத்தில் இருந்தபோது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக ஒரு சட்டம் கொண்டு வந்தார். அதை உச்சநீதிமன்றத்துக்கு போய் தடை வாங்கி விட்டார்கள். இந்த அரசு அந்த சட்டத்தை மறுபடியும் இயற்றி பெரியாரினுடைய நெஞ்சில் தைத்த முள்ளை நீக்க வேண்டும் என்று அன்னை மணியம்மையார் கோரிக்கை வைக்க, அதற்கு பிறகு மைக்கை பிடித்த அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பெரியார் கடவுளே இல்லைன்னு சொன்னவர், அவர் எப்படி எல்லாரும் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடணும்னு கேட்டிருப்பாரு? சும்மா ஏதாவது சொல்லாதீங்கம்மா அப்படின்னு எம்ஜிஆர் பேசிட்டு போக, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆக இவர் இப்படி பேசியிருப்பாரா, இவர் இப்படி கேட்டிருக்க மாட்டார் என்று சொல்வதெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறது. அதனால தான் ஒரு மென்போக்கோடு உடைய கட்சியாக அதிமுகவும், ஒரு தீவிரத்தன்மையுடைய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து இயங்கி இருக்கிறது. அதில் யாருக்குமே மாற்று கருத்தே தேவையில்லை, அவர்களே ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். அப்போ அப்படியாக 2021 அது ரொம்ப தீவிரம் அடைகிறது. அதில் என்ன ஆகுது? ஒரு மென்போக்கு திராவிட கொள்கையை பின்பற்றி கொண்டிருந்த கட்சி ஒரு தீவிரத்துவ இந்துத்துவாவை நோக்கி நகர தொடங்குகிறது. எப்படி? மென்போக்கு திராவிடம், அடுத்து மென்போக்கு இந்துத்துவா, அடுத்து தீவிர இந்துத்துவாவை நோக்கி நகருகிறது. அதனுடைய உச்சகட்டம் தான் சமீபத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறநிலையத்துறையை குறிவைத்து பேச தொடங்கியது. அறநிலையத்துறை காசில் என்ன ஸ்கூல் கட்டலாமா, காலேஜ் கட்டலாமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பினார். அறநிலையத்துறையினுடைய பணத்தில், கோவில் தேவஸ்தானத்தினுடைய பணத்தில் நான் கல்வி சகலகலா சாலைகள், அதாவது பல்கலைக்கழகங்களை கட்டப்போகிறேன் என்று சொன்னவர் பனகல் அரசர். அதை அப்போதே பார்ப்பனர்கள் எதிர்த்திருக்கிறார்கள். பெரியார் அதை கண்டித்து குடியரசில் எழுதியிருக்கிறார். அப்படி வந்த ஒரு பின்னணி கொண்ட திராவிட இயக்கத்தினுடைய வெளிப்பாடாக தோன்றிய ஒரு கட்சி என்ன சொல்லுகிறது? அறநிலையத்துறை காசில் கல்வி நிலையங்கள் கட்டலாமா? ஏற்கனவே கல்வி நிலையங்கள் இருக்கிறதுல என்ன சொல்லி தர்றீங்க? இந்து மதக்கல்வியை தானே சொல்லி தர்றீங்க. அங்க என்ன மதச்சார்பின்மை போதிக்கப்படுகிறதா? மதக்கல்வி தான் போதிக்கப்படுகிறது. அதை கூட போதிக்க கூடாது, அதுக்கு கூட காசு செலவு பண்ணக்கூடாது. ஏன் சூத்திரம் வந்து படிக்க வந்துடுறான் அப்படின்ற பிற்போக்கான புத்தியை தவிர அதில் வேற என்ன பொருளடக்கம் இருக்கு? அப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படி தீவிரமான இந்துத்துவாவை நோக்கி நகர தொடங்கினார். இன்னும் பல்வேறு எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். கோவில் சொத்துக்களை திருடி விட்டார்கள் என்று பாஜக பேசியதை அப்படியே இவர் பேசியது, இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்த சூழ்நிலை. 2021 கிட்டத்தட்ட அதே பாணி தான். 2021 மே மாதம் 7ஆம் தேதி ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் ஒரு புதிய போக்கை தமிழ்நாட்டில் உருவாக்கியது. என்ன போக்கை உருவாக்கியது? டெல்லியினுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக போராட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னெடுத்தது. எப்படி? 2019 திமுகவினுடைய தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் வேலையை தொடங்கிவிட்டார். ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை மீறி ஆய்வுக்கு போகிறார். ஆய்வுக்கு போவதற்கு ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்பி அன்றைய ஆளுங்கட்சி தலைவர் முதலமைச்சர் எடப்பாடி கேட்க வேண்டிய கேள்விகளை அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் கேட்டுக்கொண்டே இருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக 2021 வெற்றி பெற்றதற்கு பிறகு ஆளுநர்களுடைய அடாவடிகளுக்கு எதிராக தொடர்ந்து பேசுகிறார். ஒன்றிய அரசினுடைய அத்துமீறிய போக்குகளுக்கு எதிராக பேசுகிறார். மாநிலத்தின் உரிமைகளை காப்பாற்றுவதற்காக பேசுகிறார். அதனுடைய உச்சகட்டமாக இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது 50-60களில் பார்த்த திராவிட முன்னேற்ற கழகத்தை திரும்பவும் பார்த்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கை விடுக்கும் அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய அந்த கொள்கை பூர்வமான போராட்டம் என்பது ஒரு உச்ச நிலையை அடைந்து கொண்டிருந்தது. ஒரு மலையேற்ற பாதையில் போவது போல மடமடவென்று தமிழ்நாடு கொள்கை ரீதியாக மேலே ஏறிக்கொண்டே இருந்தது. இதில் கீழே மக்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கிறதா என்றால் இருந்தது. அதையும் சரி செய்வதற்கான பணிகள் நடந்தது. அப்போ கொள்கை ரீதியான பணிகளும் தீவிரமடைந்தது. அதே போல முற்போக்கு இயக்கங்களுக்கு இடையிலான பேச்சுக்கள், முரண்பாடுகளை களைவது என்பதும் தொடர்ந்து இருந்தது. உதாரணத்திற்கு சாம்சங் தொழிலாளர் போராட்டத்தை எடுத்துக்கொண்டால் போராட்டம் நடைபெற்றது. தொழிலாளர்களின் உரிமையை நிலைநாட்டுவதற்காக தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றது. அதனுடைய இறுதி வடிவம் என்ன? அந்த போராட்டம் நிறைவு செய்யப்பட்டது. எதன் அடிப்படையில்? தமிழ்நாடு அரசு அளித்த உத்தரவாதத்தின் அடிப்படையில். அப்போ பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு களம் நம்மிடம் இருந்தது. அதே போல துப்புரவு பணியாளர் விவகாரம்,
ஐயாவே பெரியாரே சொல்லி இருக்கிறார், துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் அரசு பணியாளர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று அப்போதே பேசியிருக்கிறார். அதை மேற்கோள் காட்டி ஆசிரியர் அவர்கள் அறிக்கையும் கொடுக்கிறார். அதற்கு பிறகு அந்த பிரச்சனை ஒரு நீண்ட தூரம் வந்தாலும் கூட அந்த பிரச்சனை ஒரு தீர்வை எட்டியது. இப்படி முரண்பாடுகள் இருந்தாலும் கூட தீர்த்து கொள்வதற்கான வழிமுறையை தமிழ்நாட்டில் நாம் தக்க வைத்துக் கொண்டே இருந்தோம். 2021 தொடங்கி 2026 வரைக்கும். என்ன ஆகிறது? 2026 ஏற்பட்ட ஆட்சி மாற்றம். நாம் ஒரு மலையில் கிடுகிடுவென்று ஏறிக்கொண்டே இருந்தோமே, ஒரு கொள்கை மலையில் ஏறிக்கொண்டே இருந்தோமே, அந்த ஏரிய உச்சத்தில் அல்லது நடுவழியில் தான் நிற்கிறோமா அல்லது உருண்டு கீழே விழுந்து விட்டோமா என்று நமக்கே தெரியாதபடி இன்றைக்கு ஒரு குழப்பமான மனநிலை நம்மை எல்லாம் சுற்றி உருவாக தொடங்கி இருக்கிறது. ஆனாலும் நம்பிக்கையோடு நாம் செயல்பட தொடங்கி இருக்கிறோம். ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படையான கொள்கைகளை யாராலும் மாற்றியமைக்க முடியாது என்கின்ற நம்பிக்கையோடு. சமீபத்தில் நடந்த சில நிகழ்வுகளை எடுத்துக்காட்ட ஆசைப்படுறேன். அறக்கழகம் அப்படின்னு நம்முடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவர் பேர் தவம். அவரும் அவருடைய நண்பர் தமிழ்தாசன் என்பவரும் இணைந்து திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு ஆவணப்படத்தை தயாரித்தார்கள். ஏற்கனவே பலர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க சேரல் CHRAL அப்படின்ற சேனலில் அந்த வீடியோ பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஏற்கனவே வெளியிடப்பட்டது தான். அந்த வெளியீட்டை ஒற்றி அவர்கள் ஆசிரியரை சந்தித்தார்கள், VCK தலைவர் திருமாவர்களை சந்தித்தார்கள், CPM மாநில செயலாளர் சண்முகம் அவர்களை சந்தித்தார்கள், CPI மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் அவர்களை சந்தித்தார்கள். அந்த வெளியீட்டு விழா SDPI உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்தவர்கள், மூத்த ஊடகவியலாளர் நக்கீரன் கோபால் போன்றவர்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டாங்க. கலந்து கொண்டு எல்லோரும் பாராட்டிய ஒரு படம். அதில் இந்து முன்னணியை சேர்ந்தவங்க பேசுனதும் கூட அந்த ஆவணப்படத்தில் இடம்பெற்று இருக்கிறது. எதற்காக? அவன் என்ன பேசுறான்னு தெரியாமல் நம்ம மட்டும் கத்திட்டு இருக்க முடியாதுல்ல. அவன் என்ன பேசுறான்னு தெரிஞ்சாதானே அதற்கான பதிலுக்கான மதிப்பு கிடைக்கும். அப்போ நம்முடைய பதிலை மட்டும் ஒற்றை பார்வையோடு சொல்லாமல் எல்லாருடைய பார்வைகளையும், அதில் நாத்திகர்களுடைய பார்வை இருக்கிறது, அதில் மத நம்பிக்கையுள்ளவர்களுடைய பார்வை இருக்கிறது, தீவிர இந்துத்துவவாதிகளுடைய பார்வை இருக்கிறது, இஸ்லாமியர்களுடைய பார்வை இருக்கிறது. எல்லாருடைய பார்வையும் சேர்த்து திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்னு 1.5 மணி நேரம் ஆவணப்படம். அந்த ஆவணப்படத்தை சென்னையிலேயே 4 ஃப்ரேம்ஸ் அப்படின்னு ஒரு தியேட்டர் இருக்கு. இது ஒரு அன்சென்சார்டு ஃபிலிம். எந்த விதமான சர்டிஃபிகேட்டும் வாங்க தேவையில்லாத ஒரு படம். எப்போ அது சர்டிஃபிகேட் வாங்கணும்னா நீங்கள் பப்ளிக் ஸ்க்ரீனிங்க்கு போறீங்கன்னா. பப்ளிக் ஸ்க்ரீனிங்னா என்ன? பொதுவெளியில் அறிவிப்பு கொடுத்து டிக்கெட்டு போட்டு ஆட்களை வர வைத்து காட்டுவது பப்ளிக் ஸ்கிரீனிங். அது பப்ளிக் ஸ்கிரீனிங் அல்ல சட்டப்படி. அது தனியார் திரையிடல். அந்த தனியார் திரையிடலை 4 ஃப்ரேம்ஸ் தியேட்டரில் ஏற்கனவே 2 முறை நடத்திட்டோம். அதே போல திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைமையகம் மயிலாப்பூரில் இருக்கு. அங்கும் கூட அவர்கள் திரையிட்டார்கள். திராவிடர் கழகத்திலும் கூட வெளியிடுவதற்கான வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில வாரங்களில், 1 அல்லது 2 வாரங்களில் அந்த திரையிடல் திராவிடர் கழகத்தின் சார்பாக கூட நடத்தப்படலாம். எல்லா அமைப்புகளும் அதை திரையிட்டு காட்டி மக்களை உணர்வூட்டுவதற்காக, தோழர்களை தெம்பூட்டுவதற்காக ஒரு பணியை மேற்கொண்டிருக்கும் பொழுது, புதுக்கோட்டையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தை சேர்ந்த சிலரும், வீதி இலக்கிய அமைப்பு என்ற இயக்கத்தை சேர்ந்த சிலரும் ஆர்கனைஸ் பண்ணி விஜய் பேலஸ்னு ஒரு தனியார் மண்டபத்தில் அந்த ஆவணப்படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. எப்படி ஸ்க்ரீன் பண்ணுறாங்க? நீங்கள் 13 இன்ச்சு ஃபோனில் பார்த்ததை, 42 இன்ச்சு டிவியில் பார்த்ததை 60 இன்ச்சில் ஒரு ஸ்க்ரீனை கட்டி அதில் போட்டு பார்க்க போகிறாங்க. ஒரு 20 பேர் கூடி அதை பார்க்க போகிறாங்க, ஒன்றா பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான். அது தனியார் திரையிடல். அந்த மண்டபத்திற்கு வந்த காவல்துறையினர் காலையில் ஸ்க்ரீனிங்னா முந்தின நாள் நைட்ல இருந்தே விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தவம்னா யாரு, அவர் எந்த மதத்துக்காரரு, அவர் எதுக்காக இந்த டாக்குமெண்ட்ரி தயாரிச்சாரு, இதுக்கு யாரெல்லாம் காசு கொடுத்தாங்க, யார் கொடுத்தா? நாங்கள் தான் கொடுத்தோம், பொதுமக்கள் தான் கொடுத்தாங்க. தமிழர்கள் கொடுத்த பணத்தில் தயாரிக்கப்பட்டது. இன்னமும் கூட அவர் கடன் பட்டுத்தான் இருக்கிறார். இன்னமும் கூட அவர் கடனை அடைக்கவில்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் காலையில் வந்த காவல்துறையினர், நீங்கள் இந்த ஆவணப்பணத்தை இங்கே ஸ்க்ரீன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. பொதுவாகவே நமக்கு தெரியும், முற்போக்காளர்களுக்கு மண்டபம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப குறைவு. இது போன்ற இடம் இருந்தால் ஒரு 20 பேர் உட்காந்து பேசலாம். ஒரு 100 பேர் உட்கார அளவுக்கு ஒரு மண்டபத்தை பிடிக்கிறதுக்கு முற்போக்காளர்களுடைய நம்ம எடுக்கிற தலைப்புகளுக்கு அவங்க மண்டபத்தையே கொடுக்க மாட்டாங்க. அப்போ மண்டபத்துக்காரருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மண்டபத்தை மாற்றுறாங்க. எங்கே? தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோரம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான். அந்த சயின்ஸ் ஃபோரம் இதே மாதிரி மேலே ஒரு ஆஸ்பெட்டாஸை போட்டு 3 பக்கம் செவர் இருக்கிற ஒரு கட்டடம். அங்கே இவங்க ஸ்க்ரீனை கட்டி டாக்குமெண்ட்ரியை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது காவல்துறையினர் உள்ளே புகுந்து நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. அங்கிருந்த தோழர்கள் 1952 ஒரு சட்டம் இருக்குது,
தனியார் திரையிடலுக்கெல்லாம் யார்கிட்டையும் எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னபோது புரிஞ்சுக்கங்க சார் மேலிட உத்தரவுன்னு மறுத்திருக்கிறாங்க. என்ன மேலிட உத்தரவு? ரிட்டர்ன்ல கொடுங்கன்னு கேட்டபோது நீங்க எங்கள்கிட்ட ரிட்டர்ன்ல கேட்கலையே, பெர்மிஷன் கேட்கலையேன்னு சொல்றாங்க. ஒரு அரங்க கூட்டத்தில் 50 பேரோ 100 பேரோ தனியார் கூடி நிகழ்ச்சி நடத்துவதற்கான உரிமை அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கி இருக்கிறது. குடிமக்கள் ஒன்றாக சேர்ந்து இயங்குவதற்கான உரிமையை அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. அதன்படிதான் இந்த நாடு இயங்கிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. அப்போ அதன் அடிப்படையில் தான் எங்களுக்கு கூடுவதற்கு உரிமை இருக்குன்னு சொன்னபோது, இல்லைங்க மேலிட உத்தரவு நீங்க புரிஞ்சுங்க, நீங்க ஸ்கிரீன் பண்ணக்கூடாதுன்னு கடுமையான வார்த்தைகளால் மறுத்ததற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் அந்த திரையிடல் ரத்து செய்யப்பட்டது. இந்த செய்தி எங்களுக்கு கிடைக்கிறது. கிடைத்த உடனே நாங்கள் தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடுறோம். என்னன்னு, ஒரு தனியார் திரையிடல் ஏற்கனவே வெளியிடப்பட்ட ஒரு ஆவணப்படத்தை திரையிட்டு பார்ப்பதற்கு யாரிடமும் அனுமதி கேட்க தேவையில்லை. யார் அந்த மேலிடம், பதில் சொல்லுங்கள் என்று தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கேள்வி எழுப்பி காவல்துறையினுடைய அத்துமீறிய போக்கை கண்டித்து அறிக்கை வெளியிட்டோம். விகடனில் அது குறித்து கட்டுரை வந்திருக்கு, மின்னம்பலம் அது குறித்து கட்டுரை வெளியிட்டிருக்கிறது, கலைஞர் செய்திகள் அது குறித்து கட்டுரை வெளியிட்டிருக்கிறது. அதே போல நான் அது குறித்து ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் பேசியிருக்கிறேன். தன்னாட்சின்னு சுகிதா அவர்கள் நடத்துகின்ற ஒரு யூடியூப் சேனலில் பேசியிருக்கிறேன். அதே போல எங்களுடைய அமைப்பை சேர்ந்த தோழர்கள், தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கத்தை சேர்ந்த தோழர் ஜீவசகாப்தன் அவர்கள், அவர் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் அதை பற்றி பேசியிருக்கிறாரு. அதே போல எங்களுடைய அமைப்பை சேர்ந்த சத்யராஜ் என்கின்ற தோழர் இது குறித்து சத்தியம் தொலைக்காட்சியில் பேசியிருக்கிறார். இவ்வளவு இடத்துலையும் பேசியிருக்கிறோம், எங்கேயும் எந்த பிரச்சனையும் வரல. இன்றைக்கு இது குறித்து திராவிடர் விடுதலை கழகத்தினருடைய கவனத்திற்கு நான் கொண்டு போறேன். எல்லா அமைப்பினருக்கும் நம்ம கவனத்துக்கு கொண்டு போவோம் இல்லையா? அவங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு போனோன்னு திராவிடர் விடுதலை கழக பொதுச் செயலாளர் தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிடுகிறார். மாலே அவர் வெளியிடுகின்ற அந்த போட்டோவை, அறிக்கையை போட்டோ எடுத்தானே போடுவோம், அந்த போட்டோவை அவர் ஃபேஸ்புக்கில் போட்ட உடனே அந்த போஸ்ட் இந்தியாவில் உடனடியாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னு ஃபேஸ்புக் நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா, டியூ டு லோக்கல் ரெகுலேஷன்ஸ், உள்நாட்டு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் வெளியிட்ட ஆவணப்பட திரையிடலை தடுத்து நிறுத்தியதற்கான கண்டன அறிக்கையை யூடியூப் நிர்வாகம் முடக்கி இருக்கிறது, ஃபேஸ்புக் நிர்வாகம் முடக்கி இருக்கிறது, யூடியூப்ல ஃபேஸ்புக் முடக்கி இருக்கிறது. எந்த சட்டம்? இந்தியாவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரே சட்டம் தான், அது அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டம் நான் கருத்தை சொல்வதற்கான உரிமையை எனக்கு வழங்கி இருக்கிறது. அந்த அரசியலமைப்பு சட்டம் அந்த கருத்தை யாரும் புண்படாத வகையில் எப்படி வேண்டுமானாலும் பேசுவதற்கான உரிமை எனக்கு வழங்கி இருக்கிறது. கேள்வி கேட்பதற்கான உரிமையை இந்த ஜனநாயகம் எனக்கு கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டால் உள்நாட்டு சட்ட விதிகளை காரணம் காட்டி ஃபேஸ்புக் நிர்வாகம் முடக்குகிறது. அந்த கண்டன அறிக்கையில என்ன எழுதப்பட்டிருக்கிறதுன்றதை வாசிப்போமே. முடக்கிற அளவுக்கு, ஏன்னா லோக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லோக்கல் ரெகுலேஷன்ஸ், லோக்கல் லீகல் ரெகுலேஷன்ஸ் என்ற காரணத்தை சொல்றாங்க. அப்போ ஒருவேளை செடிஷன் மாதிரி ஏதாவது ஒரு காரணமாக இருக்குமோ நமக்கு சந்தேகம் வரும்ல. ஏன்னா நம்மளே பல நேரங்களில் துணிச்சலாக சில நேரங்களில் வார்த்தையை பயன்படுத்திடுவோம், யூடியூப்ல இருந்து அதை கட் பண்ணுவான், யாராவது ஒருத்தன் கேஸை போடுவான், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நம்மளே சந்திச்சிருப்போம். அப்போ என்ன நடக்கிறது அப்படின்றத எடுத்து பார்த்தோம் என்றால், அவர் வெளியிட்ட அறிக்கையை பார்த்தேன். அந்த அறிக்கையில மத நல்லிணக்கத்தை பேசும் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படத்தை புதுக்கோட்டையில் திரையிட காவல்துறை தடுத்துள்ளது. வன்மையான கண்டனங்கள். வீதி கலை இலக்கிய களம் என்ற அமைப்பு படத்தை திரையிட முயற்சியில் ஈடுபட்டது. திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து தமிழ்நாடு முழுக்க தடையின்றி ஆவணப்படம் திரையிடப்பட்டது. திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று வெறிக்கூச்சலோடு மதவாத சக்திகள் சட்டங்களை கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டதையும் நீதிமன்ற தீர்ப்பின் முரண்பாடுகளையும் இந்த ஆவணப்படம் அம்பலப்படுத்துகிறது. தமிழ்நாட்டின் மதக்கலவரத்தை உருவாக்கும் இந்த முயற்சியை திராவிட மாடல் ஆட்சி உறுதியாக முறியடித்தது. காவல்துறை அனுமதி மறுப்பதற்கு மேலிட உத்தரவு என்ற காரணத்தை கூறுகிறது. எந்த மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்தது, இதை கடுமையாக கண்டிக்கிறோம். இவ்வளவுதான் அறிக்கை. இது எந்த சட்டத்திற்கு புறம்பானது? இதை ஏன் முகநூலில் லோக்கல் லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ற பெயரில் தடுத்தார்கள்? அந்த லோக்கல் சட்டம் என்ன? அயோத்தியாக திருப்பரங்குன்றத்தை மாற்றுவோம் என்று எச் ராஜா பேசினாரா இல்லையா? நம்மிடம் வீடியோ இருக்கிறதா இல்லையா? அதை அந்த ஆவணப்படத்தில் அப்படியே வைத்திருக்கிறார்கள். அதை அவர் எழுத்துப்பூர்வமாக காட்டுறாரு. அதை ஃபேஸ்புக் தடை செய்கிறதா? அல்லது தமிழ்நாடு காவல்துறையை கண்டிப்பது தமிழ்நாடு காவல்துறைக்கு பொறுக்காமல் அவர்களின் பெயரால் தடை செய்யப்பட்டிருக்கிறதா? ஏற்கனவே அந்த ஆவணப்படம் தடை செய்யப்பட்டதற்கு காரணம் என்ன? மேலிட உத்தரவு. எந்த மேலிடம்? யார் அந்த மேலிடம்?
உங்கள் மேலிடம் என்பது சென்னையில் இருக்கிறதா, டெல்லியில் இருக்கிறதா, நாக்பூரில் இருக்கிறதா, அல்லது உங்கள் குடுமியில் இருக்கிறதா? எதில் இருக்கிறது உங்களுடைய மேலிடம்? யாருடைய பெயரால் அந்த ஆவணப்படம் தடுக்கப்பட்டது? அதை தட்டி கேட்ட ஒரு அறிக்கை முகநூலில் தடை செய்யப்படுகிறது. ரிப்போர்ட் அடிக்கல, ஃபேஸ்புக்கே நீக்கிட்டான். நீங்க யாரோ ஒருத்தர் அபியூசிவா போடுறாருன்னா 10 பேர் ரிப்போர்ட் அடிப்பாங்களே, அப்படிலாம் இல்ல. போட்ட உடனே ஃபேஸ்புக்கே நீக்கிருச்சு. இந்தியாவில் இந்த கருத்தை யாரும் பார்க்க முடியாதபடி தடுத்திருக்கிறோம். காரணம் உள்நாட்டு சட்ட விதிகள். எங்கே ஜனநாயகம்? எங்கே நம்முடைய கருத்துரிமை? இதே ஆவணப்படம் மே மாதம் வரைக்கும் எந்த சிக்கலும் இல்லாமல் திரையிட்டோம். எந்த சிக்கலும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க மக்கள் பார்த்தார்கள். எந்த சிக்கலும் இல்லாமல் அரசாங்கத்தை நாம் கண்டித்துக் கொண்டிருந்தோம். ஆனா இன்றைக்கு அரசாங்கத்தை கண்டித்து அறிக்கை வெளியிட ஃபேஸ்புக்கில் தடை, மத நல்லிணக்கத்தை பேசுகின்ற ஆவணப்படத்தை வெளியிட போலீசின் மூலம் தடை. எதனால் இது நடக்கிறது? யாருடைய உத்தரவின் பெயரால் இது நடக்கிறது? அப்போ நான் மூன்றாவதாக சொன்னேன் இல்லையா, ஒரு சிக்கல் மக்களிடத்திலே இருக்கின்ற போராட்ட குணம் குறைந்து கொண்டே போகிறது என்று சொன்னேன் இல்லையா, இதையும் அதையும் தொடர்புபடுத்தி பாருங்கள். நாம் எந்த முட்டுச்சந்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்பது புலப்படும். இன்றைக்கும் 50 வயதுக்கு மேற்பட்ட தோழர்கள் ரோட்டில் குவிவதற்கு தயாராக இருக்கிறார்கள், போராட்டம் நடத்த தயாராக இருக்கிறார்கள், ஒரு கொள்கையை பேச தயாராக இருக்கிறார்கள். ஆனால் இளைஞர்கள் தயாராக இல்லையா? இளைஞர்களும் தயாராகத்தான் இருக்கிறார்கள். அவர்களை அணிதிரட்டுவதில் சில சிக்கல்கள் இருக்கிறது. அதையெல்லாம் பிறகு பேசலாம். நேற்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார். அந்த பொதுக்கூட்டத்தில் பொதுவாக மேடை அமைத்து நடத்துவாங்க. அவர் பிரச்சார துணி வேணும்ன்றதுக்காக வேன்லேயே நடத்தினார். அதெல்லாம் அவருடைய அரசியல் காரணங்கள். நமக்கு அது தேவையில்லை. நமக்கு தேவை நம்முடைய சுயமரியாதை அங்கு எந்த விதத்தில் பாதிக்கப்படுகிறது, எந்த விதத்தில் நிலைநாட்டப்படுகிறது என்பதுதான். அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே தந்தி தொலைக்காட்சியிலிருந்து அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தவங்கள்ட்ட எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில ஒரு அம்மா என்ன சொல்றாங்கன்னா, 2500 ரூபா எங்களுக்கு தேவையில்லை, பஸ்ஸில் பயணம் பண்ற ஃப்ரீ பஸ் பாஸ் எங்களுக்கு தேவையில்லை, பெண்களுக்கு பூரா சிப்பு கொடுத்துருங்க, எல்லாம் பாலியல் பாலியல்னு சொல்றாங்க, பெண்களுக்கெல்லாம் சிப்பு கொடுத்துருங்க, அந்த சிப்பு கொடுத்துட்டீங்கன்னா பாலியல் கொடுமையை தடுத்துடலாம், சிப்பு கொடுத்தா என்ன பண்ணலாம், யாராவது ஒருத்தர் உட்காந்து வேவு பார்க்கலாம். இது ஒரு கருத்து. ரெண்டாவது கருத்து, இன்னொரு அம்மா சொல்றாங்க, 20 நாள்ல என்ன பண்ண முடியும்? நல்ல கேள்வி. 20 நாள்ல என்ன பண்ண முடியும்? தாராளமா நாட்கள் எடுத்துங்க. ஆனா என்ன சொல்றாங்க, 6 சிலிண்டர் எங்களுக்கு வேண்டாம், இலவசமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நல்லது நடக்கணும்னு கேட்கிறாங்க. இலவசம் வேண்டாம், நல்லது வேண்டும். அப்ப எது நல்லது, எது இலவசம்? கல்வி இலவசமாக வேண்டுமா வேண்டாமா? மருத்துவம் இலவசமாக வேண்டுமா வேண்டாமா? போக்குவரத்து இலவசமாக வேண்டுமா வேண்டாமா? குடித நீர் இலவசமாக வேண்டுமா வேண்டாமா? குடிக்கும் தண்ணீரை இலவசமாக கொடுப்பதற்கு அது தகுதியுள்ளது என்றால், திங்கும் சோற்றை இலவசமாக கொடுப்பதற்கு அதற்கு தகுதி இல்லையா? படிக்கின்ற கல்வியை இலவசமாக படிப்பது நம்முடைய உரிமை என்றால், பயணப்படுகின்ற பேருந்தை இலவசமாக பயன்படுத்திக் கொள்வது நம்முடைய உரிமையா இல்லையா? அப்ப இலவசம் என்ற பெயரால் எதுவெல்லாம் தடுக்கப்படுகிறது என்றால், மக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு நேரடியாக ஒரு விஷயம் போய் சேருகிறது என்றால், நடுவில் இருக்கக்கூடிய பார்ப்பன ஆதிக்கத்தையும் பொருளாதார முதலைகளினுடைய ஆதிக்கத்தையும் தாண்டி ஒரு திட்டம் பொதுமக்களுக்கு போய் சேருகிறது என்றால் அதை இவர்கள் எதிர்க்கிறார்கள். இப்ப இதை பேசுகின்ற அந்த பெண்மணிக்கு இதெல்லாம் தெரியுமான்னா தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் சாமானியர்கள், உணர்வால் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். யார் அளித்த உணர்வால் கடத்தப்பட்டிருக்கிறார்கள்? யார் அளித்த உணர்வால் தூண்டப்பட்டிருக்கிறார்கள்? இந்த தூண்டல் எப்படி நடைபெறுகிறது? அவங்களெல்லாம் வெப்பனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது நான் கட்சி சார்பற்று நான் சொல்றேன். அவர்கள் ஆயுதமாக்கப்பட்டிருக்கிறார்கள். எதற்கான ஆயுதமாக்கப்பட்டிருக்கிறார்கள்? குறுகிய காலத்தில் ஒரு சிலருடைய தேர்தல் ஆதாயத்திற்கு அரசியல் கூர்மையாக்கப்பட்ட ஆயுதமாக்கப்பட்டார்கள். நீண்டகால நோக்கில் இவர்கள் யாருக்கு ஆயுதமாக பயன்படுவார்கள் என்றால், RSS அஜெண்டாவுக்கு ஆயுதமாக பயன்படுத்தப்படுவார்கள். மக்களுடைய அறியாமையின் பேரில் தான் RSS தொடர்ந்து குதிரை சவாரி செய்து வந்திருக்கிறது. எப்படி? டெல்லியில் நம்முடைய ரிப்போர்ட்டர் இருக்கிறார், நம்ம நண்பர் நிரஞ்சன் அவர்கள், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிரஞ்சன் குமார் அப்படின்னு டெல்லியில் இருக்கிறார். 2 புத்தகங்கள் கூட எழுதியிருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் பற்றியும் உழவர்களினுடைய போராட்டம் டெல்லியில் நடந்தது பற்றியும் அவர் விரிவாக 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அந்த நண்பர் உத்தரப்பிரதேசத்துக்கும் டெல்லிக்கும் மக்கள் நடையா நடக்கிறாங்க கோவிட் காலத்தில். அப்போ செய்தி சேகரிக்கிறதுக்காக அங்கு போனவர் அந்த மக்கள்கிட்ட கேட்கிறாரு, டெல்லியிலிருந்து உத்தரப்பிரதேசத்தை நோக்கி நடக்கிறீங்களே, ஏன் உங்களுக்கு ட்ரெயின் கிடைக்கலையா? கிடைக்கல. ஏன் கிடைக்கல? விட்டாங்க, எங்களால் முடியல.
நாங்கள் என்ன பண்ணுறது, பிள்ளைய வச்சுக்கிட்டு அதான் நடந்தே போயிடலான்னு நாங்கள் நடக்க பார்க்குறோம். சரி, இவ்வளவு நடக்கிறீங்களே, உங்களுக்கு வேதனையா இல்லையா? சாப்பாடெல்லாம் கிடைக்குதா? சாப்பாடு எங்கே கிடைச்சது? பசியில் தான் இருக்கும். நடந்து போவதற்கு தெம்பு இருக்கா? எங்கே இருக்குது? போகிற வரைக்கும் போவோம். அப்போ இவ்வளவு கொடுமை அனுபவிக்கிறீங்களே, இந்த மோடி அரசு உங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருக்கலாமேன்னு உங்களுக்கு தோணலையா? உங்களுக்கு பஸ்ஸு கொடுக்கலாமேன்னு உங்களுக்கு தோணலையா என்று கேட்டதற்கு அந்த மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? ஆமாம் பஸ் விடணும், ஆமாம் ரயில் விடணும், ஆமாம் சோறு கொடுக்கணும்னு அந்த மக்கள் சொல்லியிருக்கணும். அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாடே இறைவன் கொடுத்த நோயால் அவதிப்படும் போது அவரும் நாட்டில் தானே வாழ்கிறாரு, அவர் மட்டும் என்ன வானத்திலிருந்தா வந்தாரு, அவரால் இந்த நோயை எப்படிங்க கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க. ஏன் இந்த பதிலை மக்கள் சொல்லுகிறார்கள்? சொல்லிடலாம் ரொம்ப எளிமையாக, அவர்கள் முட்டாள்கள்னு சொல்லிடலாம். ஆனால் உண்மை என்ன? அவர்கள் அந்த நிலையிலேயே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிந்திக்க முடியாத நிலையிலேயே அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை மட்டுமே யோசிக்கும் வகையில் அவர்களுடைய புத்தி திருகிவிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வருகின்ற சமீபத்திய திரைப்படங்கள் கூட நிறைய ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு பக்தியை ஊக்குவிக்கின்ற வகையில், நான் மலையாளத்தில் கூட சில படங்கள் பார்த்தேன். மலையாளத்தை பெருமையாக சொல்லுவதற்காகவோ அல்லது நம்ம சிறுமைப்படுத்துவதற்காகவோ அல்ல. ஒரு திரைப்படம் பார்த்தேன். அதில் ஒருத்தர் ஏதோ ஒரு கேஸில் பாதிக்கப்படுறாரு. அந்த கேஸில் அவருக்கு பெரிய பங்கெல்லாம் கிடையாது. கோர்ட்டுக்கு போகிறாரு, நீதி கிடைக்கல, அவரை தூக்கி ஜெயிலில் அடைக்க பார்க்குறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாரு. கடைசியில் அந்த படம் முடிகிற வரைக்கும் அவர் ஜெயிலிருந்து வெளியே வரவே மாட்டார், கோர்ட்லேருந்து அந்த கேஸ்லேருந்து ரிலீவ் ஆகவே மாட்டார். கேஸை நடத்திக்கிட்டே இருப்பார், படம் அப்படியே தான் முடியும். அது யதார்த்தம். நம்பிக்கை அளிக்கும் வகையில் எடுக்கிறதுனா எப்படி எடுக்கலாம்? ஜெய்பீம் போல எடுக்கலாம். நம்பிக்கை அளிக்கின்ற வகையில் திரைப்படங்களை எடுப்பது. ஒரு நல்ல வழக்கறிஞர் இருப்பார், அந்த நல்ல வழக்கறிஞர் ஒரு இடதுசாரியாக இருப்பார், ஒரு முற்போக்காளராக இருப்பார், இறைமறுப்பாளராக இருப்பார், அவரை நீங்கள் நம்பி போங்கள் அப்படின்னு யாரோ ஒரு சிலரை காட்டலாம். அப்படியும் அல்லாமல் கோர்ட்டாகவே இருந்தாலும் அங்கே கருப்பசாமி ஆடுனாதான் நீதி கிடைக்கும்னு தானே ஒரு படம் வருது. நான் அந்த படத்தினுடைய சாராம்சம் என்ன, எதற்காக இது எடுக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் நான் போல. நான் கேட்பது ரொம்ப எளிமையானது. ஏன் கருப்பசாமி தாண்டவம் ஆடணும்? அப்போ இது என்ன மாதிரியான மனநிலை என்றால், ஒரு பெருந்தெய்வத்தை சொன்னால் தானே தவறு, சிறு தெய்வத்தை சொன்னால் என்ன தவறு, குலசாமியை சொன்னால் என்ன தவறு, லோக்கல்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை சொன்னால் என்ன தவறு? அவர்கள் நம்மோடு வாழ்ந்தவர்கள் தானே. நம்மோடு வாழ்ந்தவர்கள் எந்த காலத்தில் அவதாரம் எடுத்து ஆடியது கிடையாது. நம்மோடு வாழ்ந்தவர்கள் எந்த காலத்தில் நீதி நிலைநாட்ட 4 பேரை அறுத்து போட்டது கிடையாது. நம்மோடு வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தார்கள், செத்து போனார்கள், நினைவை போற்றுவோம், பீடம் வச்சு கூட கும்பிடுவோம். ஏன் தாண்டவமாடித்தான் நீதியை தர வேண்டுமா? ஏன் அருவாள் எடுத்து சுழற்றித்தான் நீதியை தர வேண்டுமா? வருகின்ற எல்லா திரைப்படங்களையும் பாருங்கள், நீதியை தருவதற்கு ஆயுதமாக பயன்படுவது அரசியலமைப்பு சட்டம் கிடையாது. BNS என்று இப்போது பெயர் மாற்றப்பட்டிருக்கின்ற பாரதிய நியாய சங்கீதா நீதியை தராது, அரசியல் நீதியை தராது, சட்டப்பேரவை நாடாளுமன்ற பேரவை நீதியை தராது. யார் நீதியை தருவார்? அருவாளோடு ஒருவன் நிற்பான், அவன் நீதியை தருவான். ஒன்று அவன் கடவுளாக இருப்பான், இல்லைன்னா ரவுடியா இருப்பான், நல்ல ரவுடியா இருப்பான். ஏதோ ஒன்றுதான் உனக்கு நீதியை தருமே தவிர மக்களை வெப்பனைஸ் பண்றாங்க. இது ஒரு நீண்டகால ப்ராசஸ். இந்த நீண்டகால ப்ராசஸுக்கு மக்களை எல்லாம் ஆட்படுத்தி இருக்கிறார்கள். நீங்க மொபைல்ல விளையாடுற கேம்ஸ் எடுத்து பாருங்க. நம்ம சின்ன வயசுல விளையாண்டதுலயே ரொம்ப வயலண்டான கேம்னா இந்த ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ்ன்னு சொல்லுவோம். பாம்பு கொத்துனா கீழே இறங்கிடுவோம். இந்த பாம்பு கொத்துறதை தவிர, பாம்பு கொத்துனா கீழே தான் இறங்குவோம், பாம்பு கொத்துனா மேலே ஏற மாட்டோம். நீங்கள் இங்கே பாம்பாக இருக்க மாட்டீங்க, கடி வாங்குறவனா தான் இருப்பீங்க அந்த கேமில். ஆனால் இப்போ வர்ற கேம்ஸ் என்ன ஆகுதுன்னா, உங்கள் கையில் ஒரு கத்தியை கொடுத்து விடுகிறது, முன்னால் ஒரு மிருகத்தை நிறுத்தி வைத்து இதை வெட்டுனா நீ அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு டாஸ்க் ரொம்ப ப்ரூட்டலான டாஸ்காக மாறுது. கொலை செய்வது தான் கேம்ஸினுடைய அடிப்படையான சாராம்சமாக மாறி இருக்கிறது. எல்லா கேம்ஸும் இல்லை, ஆனால் பெரும்பான்மையான கேம்ஸ் கொலை செய்வதையே ஊக்குவித்து கொண்டிருக்கிறது. இல்லைன்னா சமையல் பண்ணுறதை ஊக்குவிக்குது. ஒன்று சமையலை ஊக்குவிக்குது, இல்லைன்னா கொலை செய்கிறத ஊக்குவிக்குது. வேறு எதுவுமே செய்யக்கூடாதா? வேறு எதையுமே யோசிக்கக்கூடாதா? அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய லாபி என்ன? ஒரு பக்கம் திரைப்படங்கள், இன்னொரு பக்கம் நம்முடைய விளையாட்டுக்கள், இன்னொரு பக்கம் நம்முடைய அரசியல். அரசியல் என்னவாக மாறுகிறது? முதல்வர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அவர் என்ன பேசணும்? அரசியலமைப்பு சட்ட ரீதியாக இந்த கடமையை தான் நிறைவேற்றுவேன் என்று பேச வேண்டும். தந்தை பெரியாருடைய வழியில் நான் இந்த கொள்கையை நிறைவேற்றுவேன் என்று பேச வேண்டும். அவர் சொல்றாரு,
மறைபொருளா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் கருப்பு கோட்டு போட்டிருக்கிறேன். அதுக்கு கூட உங்களுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஏன் அதை ஓப்பனா சொன்னா என்ன தப்பு? பெரியாரை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் தான் கருப்பு கோட்டு போடுறேன்றத வாய் விட்டு சொல்லுவதற்கு முதல்வரை எது தடுக்கிறது? யார் தடுக்கிறார்கள்? உங்களுக்கு என்ன கேடு? அந்த வார்த்தை பெரியார் என்கின்ற வார்த்தையை சொல்ல என்ன தடை? பின்னாடிதான் ஒரு படத்தை வச்சிருக்கீங்க. அவர் படத்தை மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க. படத்தை மட்டும் வைத்துக்கொண்டு பெரியாருடைய பெயரையே அப்புறப்படுத்துகிறார்கள். அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே ஈரோட்டுக்கு போன போது பொதுவா ஒரு பெரியாரிய உணர்வு கொண்ட ஒருவர் ஈரோட்டுக்கு போனா தந்தை பெரியார் பிறந்தன்னு ஆரம்பிப்போம். அவரு மங்களகரமான மஞ்சள் மாநகரம்னு ஆரம்பிக்கிறார். மஞ்சள் மாநகரம்னு சொல்லி இருந்தா தப்பிப்பார். ஏன்? அங்க மஞ்சள் விளையுது. மஞ்சள் விளையிற நகரத்தை மஞ்சள் நகரம்னு சொல்றதுல தப்பு இல்ல. அது ஏன் மங்களகரமான மஞ்சளா தான் இருக்கணுமா? காரசாரமான மஞ்சள்லாம் இல்லையா சார்? நீங்க மஞ்சள் மூஞ்சில தேக்க அதிகம் பயன்படுத்துறீங்களா, சோத்துல அதிகம் பயன்படுத்துறோமா? அப்ப காரசாரமான மஞ்சள்னு சொல்லலாம்ல, ஏன் மங்களகரமான மஞ்சள்? என்ன நினைக்கலாம், சிலர் நினைக்கலாம் இது என்னடா இது, இதெல்லாம் ஒரு வார்த்தைன்னு பிடிச்சிக்கிட்டு இப்படி தொங்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த அடையாளங்களின் வழியாகத்தான் நாம் வைத்திருக்கின்ற அடையாளங்களை மறக்கடிக்கிறார்கள், மழுங்கடிக்கிறார்கள். அப்போ அந்த தொடர்ச்சி என்னவாக மாறுகிறது என்றால், வள்ளுவருக்கு காவி உடை போடுகிறார்கள். போன ஆட்சியில எவ்வளவு பெரிய கலவரமே கலவரமாக்கினார்கள்னா கருத்தியல் ரீதியாக என்னென்னவெல்லாம் பேசப்பட்டது. வள்ளுவருடைய வரலாறை எடுத்து பேசினோம். அவர் ஆளுநர் ரவி ஒன்று பேசுவார், நம்ம பதிலுக்கு ஒன்று பேசணும், அதை நாடகம்னு சொன்னாங்க. இப்ப இருக்கிற கவர்னர் ஆர்லேக்கர் காவி உடை அணிந்து வைத்திருக்கிறார். ஒரு அமைச்சர் சொல்லுகிறார், களங்கப்படுத்தாதீர்கள். சரி, முதலமைச்சருக்குன்னு ஒரு அதிகாரப்பூர்வ படத்தை கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த படம் தானே எல்லா ஆஃபீஸ்லையும் வைக்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது சினிமா படத்தில் இருக்கிற ஒரு காட்சியை கட் பண்ணி படமா வச்சா ஒத்துப்பாரா சிஎம்? அந்த தொண்டர்கள் அமைதியா இருப்பாங்களா? நாளைக்கு பெரியாருக்கு காவி ட்ரெஸ்ஸை போட்டு ஆளுநர் மாளிகை செஞ்சாலும் பெரியாரை களங்கப்படுத்தாதே இவ்வளவுதான் சொல்லுவீங்களா? இததான் எடப்பாடின்னு தானே சொல்லிட்டு இருந்தாரு. இவர் அதைவிட நம்மை பின்னுக்கு இழுக்கிறார்கள். அரசியல் ரீதியாக நம்முடைய உணர்வுகளை மழுங்கடிக்க பார்க்கிறார்கள். எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஏன் பதில் இல்லை? பதில் இல்லை. நோ கமெண்ட்ஸ். வேறொரு தருணத்தில் சொல்லுகிறேன். எப்ப? வேறொரு தருணம் எப்ப? நீங்க நேற்று முதலமைச்சர் பேசியதில் ஒரு வித்தியாசத்தை கூர்ந்து கவனிச்சு பார்க்கணும். அவரு பதில் சொல்லி இருக்கிறார். என்ன பதில் சொல்லி இருக்கிறார்? தன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கிறேன் என்ற பெயரில் பேசி இருக்கிறார். என்ன பேசினார்? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்தும், போதைப் பொருள் பிரச்சனை குறித்தும், பாலியல் வன்கொடுமை குறித்தும் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அவர் என்ன சொன்னார் என்றால், போன ஆட்சியில் போதை கலாச்சாரத்தை ஊக்குவித்து விட்டீர்கள், அதனால் இப்போதும் கொலை குற்றங்கள் நடக்கிறது என்று சொல்லுகிறார். பதில் சொல்லிட்டாரா? ரைட். ரெண்டாவது, அந்த பதில் சரியா தப்பான்றதுக்குள்ள அடுத்து போலாம். பதில் ஒன்று சொல்லி இருக்கிறாரு, கரெக்டா? அடுத்து ஒன்று, விவசாயிகளுடைய வேளாண் கடன் தள்ளுபடி முழுமையாக தள்ளுபடி செய்வேன்னு சொன்னீங்களேன்னு கேள்வி எழுப்புனதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, முழுமையா தள்ளுபடி செய்யற அளவுக்கா நீங்க நிலைமையை வச்சுட்டு போனீங்க அப்படின்னு கேட்கிறார். பதில் சொல்லிட்டாரா? ரைட். வந்தே மாதரத்துக்கும் கேள்வி கேட்டமே, எப்ப பதில் சொல்லுவீங்க? வள்ளுவருக்கு காவி உடை போட்டதற்கு கேள்வி கேட்டோமே, எப்ப பதில் சொல்லுவீங்க? PM ஸ்ரீ திட்டத்துக்கு கேள்வி கேட்டோமே, எப்ப பதில் சொல்லுவீங்க? அப்போ எதையெல்லாம் திமுகவுக்கு எதிராக திருப்பி விட முடியுமோ அதை அரசியல் காரணங்களுக்காக பதில் என்கின்ற பெயரில் தன்னுடைய பேச்சில் சேர்த்து கொண்டார். எதுவெல்லாம் கொள்கை ரீதியாக தன்னை யார் என்பதை நிரூபிக்க பயன்படுமோ அதையெல்லாம் பேசாமல் தடுத்து நிறுத்தி கொண்டார். கவர்ச்சின்னு சொல்றீங்களே, நான் என்ன இதுவா அப்படின்றாரு. வந்தே மாதரம் பாட்டை ஏன் பாட சொல்றீங்க, அது என்ன அதுவான்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தடுக்குது? வந்தே மாதரம் பாடல் எப்படிப்பட்ட பாடல்? அந்த பாட்டு நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். பாரத மாதாவினுடைய திருவுருவம்னு ஒன்று பார்த்திருப்போம். பாரத மாதா திருவுருவம் இப்போ நிறைய மாடனா வரைகிறாங்க. நீங்க வழக்கமான பாரத மாதாவினுடைய படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு வேல் இருக்கும். அந்த வேலில் வேல் முனைக்கு பதிலாக தேசிய கொடியை பறக்க விட்டுருவாங்க. காங்கிரஸ் கொடி போட்டாங்க, அதுக்கு முன்னாடி காவி கொடி இருந்துச்சு, பிறகு காங்கிரஸ் கொடி வந்துச்சு. ரெண்டும் ஒன்று தான் சொல்லுவாங்க.
அப்புறம் காவி கொடி வந்துச்சு, காங்கிரஸ் கொடி வந்துச்சு, அப்புறம் தேசிய கொடி வந்துச்சு. எல்லாமே ஒன்றா இருக்கேன்னு சொல்லாதீங்க. 3 வேற வேற கொடி. அதுக்கப்புறம் மறுபடியும் சிலர் காவி கொடியை வச்சுக்கிட்டாங்க, சிலர் காங்கிரஸ் கொடியை வச்சுக்கிட்டாங்க, சிலர் தேசிய கொடியை வச்சுக்கிட்டாங்க. எல்லாமே ஒன்று தானே, எதுக்கு தனித்தனியாக வச்சுக்கிறீங்கன்னு கேட்கலாம். அது அடுத்த டிபேட்டு. மேலே மட்டுமே பார்த்தோமே, கீழே பார்த்தீங்களா? பாரத மாதாவுக்கு பின்னாடி ஒரு சிங்கம் நிற்கும். சிங்கத்துக்கு அங்க என்ன வேலை? பாரத மாதாவுக்கு பின்னாடி சிங்கத்துக்கு என்ன வேலை? தேசிய விலங்கு எது? புலி. புலிக்கு முன்னாடி சிங்கம் கருதப்பட்டிருக்கலாம், புலி மாறிடுச்சுல்ல. சரி, 47க்கு முன்னாடி வரைஞ்ச பாரத மாதாவுக்கு பின்னாடியும் சிங்கம் நிக்குதே, ஏன்? ஏன்னா அது பாரத மாதா கிடையாது, அது துர்கா தேவி, அது துர்க்கை அம்மன். துர்க்கை அம்மன் என்ற காரணத்தால் தான் பின்னால் சிங்கம் நிக்குது. சூளத்துக்கு பதிலாக அந்த இடத்துல கொடியை வச்சுட்டானுங்க, அவ்வளவுதான். இப்போ பாரத மாதாவின் உருவாக்கமே துர்க்கை அம்மன்ல இருந்தா வருது. இதெல்லாம் எதன் மூலமா வருது? இந்த பங்கிம் சந்தர் சட்டர்ஜின்ற அந்த நபரின் எழுதிய அந்த பாட்டில் இதெல்லாம் வருது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு இந்துத்துவ கிளர்ச்சியை நோக்கி அவர் பேசுகிறார், அதுதான் அந்த பாடல். சரி, அந்த பாடல் அவ்வளவு முக்கியமான பாடல் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லையா? காங்கிரசும் கருதியதாக சொல்லுகிறார்கள் இல்லையா? அதனால பாரத பாடல்னு ஒன்று வச்சிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல. சரி, தேசிய சின்னங்கள் பாதுகாப்பு அப்படின்னு ஒரு சட்டம் வந்துச்சு. எதனால? நம்ம அந்த சின்னத்தை பூரா நோண்டி கேள்வி கேட்டதுனால அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றான், தேசிய சின்னங்கள் பாதுகாப்பு சட்டம். அந்த சின்னங்கள் பாதுகாப்புல தேசிய கீதம் இருக்கா? இருக்கு. தேசிய கொடி இருக்கா? இருக்கு. ஆனா தேசிய பாடல் இருக்கா? தேசிய பாடல் பாதுகாக்கப்படவில்லை. நான் சொல்லல, நீதிமன்றம் சொல்லுது. இந்த வந்தே மாதரம் பாடலை பாடியது ஏன்னு கேட்டபோது தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒன்றிய உள்துறை அமைச்சகம் சர்க்குலர் கொடுத்துருச்சு, அந்த சர்க்குலர்னால நாங்க பாடணும்னு. இந்த சர்க்குலர் வந்த உடனேயே போன மார்ச் மாசமே ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிட்டாரு. கோர்ட்டுக்கு போன போது கோர்ட் என்ன தெரியுமா சொன்னது? கோர்ட்ல இவர் கேட்டது என்னன்னா, இந்த பாடலை ஏன் கட்டாயப்படுத்துறாங்கன்னு கேட்கிறாரு. கோர்ட் என்ன சொல்லிச்சு? எங்கப்பா கட்டாயப்படுத்திருக்காங்கன்னு கோர்ட் கேட்டுச்சு. இல்ல மயிலாடு, புரியல. அதாவது கட்டாயப்படுத்துறதுனா என்ன? இந்த பாடலை இன்ன நேரத்தில் பாட வேண்டும், பாடாவிட்டால் இது நடக்கும், இதை சந்திப்பீர்கள் அப்படின்னு ஒரு விதி இருந்தாதான் இது கட்டாயமாக்கப்பட்டதாக பொருள். தண்டனையோ தண்டமோ இல்லாத போது அது கட்டாயம் இல்லை என்று நீதிமன்றம் சொல்லி அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணி அவர் வீட்டுக்கு அனுப்பிடுச்சு. நான் சொன்னதில்லை, சுப்ரீம் கோர்ட் சொன்னது. கடந்த ஜனவரி மார்ச் மாதங்களில் நடந்த வழக்கில் நீதிமன்றம் சொன்னது, உச்ச நீதிமன்றம் சொன்னது. அப்போ அது கட்டாயம் இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு. இல்ல இல்ல அது கட்டாயம்தான் அப்படின்னு உள்துறை அமைச்சகம் மறுபடியும் ஒரு சர்க்குலர் போட்டதா என்றால் இல்லை. அப்புறம் ஏன் நீங்க பாடுனீங்க? உடனே என்ன சொல்றாங்க? ஏற்கனவே தேசிய கீதத்தை முதல்ல பாடி இருக்கிறாங்களேன்னு. தேசிய கீதத்தை பாடட்டுமே, அதுவும் திராவிட உட்கல வங்கான் தானே வாழ்த்துது. தேசிய கீதத்தை எங்க பாடுவாங்க? கவர்னர் மாளிகையில் பாடுவாங்க. ஆனா அதையுமே எப்படி பாடுவாங்க? தேசிய கீதம் ஃபாலோடு பை தமிழ்தாய் வாழ்த்து, உடனே தமிழ்தாய் வாழ்த்த பாடிடுவாங்க. இங்கே எதனால பாரத மாதாவின் பாடல் என்று சொல்லப்படுகின்ற அந்த தேசிய பாடல், வந்தே மாதரம் பாடல் முதலிடத்தை பெற்றது என்பதுதான் நம்ம கேள்வி. கவர்னர் மாளிகையில் ஏன் தேசிய கீதம் பாடுனன்னு நம்ம கேட்கல, வந்தே மாதரம் ஏன் பாடினீர்கள் என்று கேட்டோம். அதற்கு இவர்களுடைய பதில் என்ன? ஒன்றிய அரசாங்கம் சொல்லுச்சு. ஒன்றிய அரசாங்கம் அப்படி சொல்லியிருக்கா? சொல்லல. அதை மோடி கிட்ட போய் இவர் விளக்கம் கேட்கிறார். இது ஒண்ணு. இல்லாத ஒன்றுக்கு விளக்கம் கேட்பது. நடக்காத ஒன்றை நடக்க விட மாட்டேன்னு சொல்றாங்க. என்னன்னா, முதலமைச்சர் வேந்தராக தொடர வேண்டும் என்று முந்தைய அரசு போட்ட சட்டத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு. தயவு செய்து சட்டத்தை படிங்க. முதல்வர் வேந்தராக வேண்டும் என்று திமுக சட்டம் கொண்டு வரவில்லை. துணைவேந்தரை நியமிக்கின்ற அதிகாரத்தை மட்டும் தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்டது. வைஸ் சான்சலர் அப்படின்னு ஒவ்வொரு பல்கலைக்கழக சட்டத்திலையும் ஒரு செக்ஷன் இருக்கும். The vice chancellor shall be appointed by the committee constituted by the governor of தமிழ்நாடுன்னு இருக்கும் இல்லையா? அந்த கவர்னரை அடிச்சிட்டு கவர்மெண்ட்னு போட்டுக்கிட்டாங்க. அவ்வளவுதான் நடந்தது. வேந்தராக்குவதுனா எப்படி? சான்சலர்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷன்ல the chancellor of the university shall be the governor of தமிழ்நாடுன்னு இருக்கும்ல, அங்க கவர்மெண்ட்னு மாத்துனாங்களான்னா மாத்தல.
சான்சலர் இப்பவும் ஆளுநர் தான். ஆனா அந்த பாம்புக்கு பல்லு பிடுங்கியாச்சு, அவ்வளவுதான். உனக்கு என்ன படம் எடுக்கணும், அவ்வளவுதானே, தாராளமா படம் எடு, யாரையும் போடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், பல்ல பிடுங்கு. துணைவேந்தரை போடக்கூடாதுன்றதுக்காக துணைவேந்தர் போடுறதுக்கு அவர் வச்சிருந்த பல்ல பிடுங்கணும், அவ்வளவுதான் நடந்தது. இவர் என்ன சொல்றாரு, வேந்தராக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தொடரக்கூடாது, இது ஏபிவிபி வரவேற்பு வேற. ஏண்டா அவர் சொன்னதே இல்லாத ஒண்ணு, நீ இல்லாத ஒண்ண வரவேற்க வேற செய்றீங்க. இது மட்டும்தானா? இல்ல. நேத்து ஒரு அறிவிப்பு, பேருந்துகள்ல தமிழ்நாடு அரசு மாணவர்களுக்கு பஸ் பாஸ் கொடுக்கிற வரைக்கும் யூனிஃபார்ம் போட்டே ஃப்ரீயா போய்க்கலாம் அப்படின்னு. நான் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல இருந்து அது இருக்கு, அவர் படிக்கிற காலத்துல இருந்திருக்கு போல. நான் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல இருந்து அது இருக்கு. கடைசியா 2025 கூட அமைச்சர் சிவசங்கர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஆர்டர் சொல்லிருக்கிறாரு. என்ன ஆர்டர் கிடையாது, அது அறிவிப்பு. இந்த தடவை அறிவிப்பு அதே மாதிரி வருது. உடனே பாத்தீங்களா, இதுக்கு தாங்க மாற்றம் வேணும்ன்றது வந்துருச்சுல மாற்றம். தம்பி, இந்த மாற்றம் ஒவ்வொரு மே ஜூன் மாசத்துலயும் வரும்பா, பஸ் பாஸ் கொடுக்கிற வரைக்கும் இந்த மாற்றம் வரும்பா. யாரும் கேட்பதற்கு தயாராக இல்லை. வண்டல் மண் எடுக்க அனுமதின்னு ஒன்று பரவுது. நான் பரவாயில்ல அனுமதி கொடுத்துட்டாங்க போலன்னு நினைச்சா, பிறகுதான் ஒரு தோழர் கால் பண்ணி சொல்றாரு, தோழர் நானே 2023 இருந்து வண்டல் மண் எடுத்துக்கிட்டு 24 இருந்து வண்டல் மண் எடுக்கிறேன்றாரு. வண்டல் மண் எடுக்க அனுமதின்னு ஏற்கனவே இருந்த அரசு போட்ட உத்தரவை செயல்பாட்டில் இருக்கிறத இவர் டிஐபிஆர்ல பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாரா? கிடையாது. ஜிஓ போட்டாரா? கிடையாது. அமைச்சர் பேட்டி கொடுத்தாரா? கிடையாது. கேபினட் குழு கூட்டத்தில் முதலமைச்சர் வாய்மொழி உத்தரவு போட்டாராம். அதை ஒரே ஒரு ஊடகம் மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சு முதல்வர் போட்ட வாய்மொழி உத்தரவு அப்படின்னு இதை போடுறாங்க. உங்களுக்கு மட்டும் எப்படி சார் அந்த வாய்மொழி உத்தரவு தெரியுது? வாய் வாசல்லே உட்கார்ந்துருக்கீங்களா? வந்த வார்த்தையை கப்புனி கேட்ச் பண்ணி டெலிகாஸ்ட் பண்றதுக்கு எனக்கு புரியல. ரகசிய காப்பு உறுதிமொழின்னு ஒன்று எடுக்கிறாங்க. எதுக்கு? அரசு ரகசியங்களை வெளியே சொல்ல மாட்டேன்னு. இது ஒரு ரகசியமான முடிவு தானே, அறிவிக்கப்படும் வரை அது ரகசிய முடிவு தானே. அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே வாய்மொழி உத்தரவை எப்படி இவங்க நியூஸா போட்டாங்க? அதை யார் இவங்களுக்கு சொன்னாங்க? இது மட்டும்தானா? இல்ல, இன்னும் நிறைய பொய் செய்திகள் இது போல பரவி கொண்டே இருக்கிறது. முந்தானேத்து ஒரு நியூஸ், நடிகர் சூர்யா கருப்பு பட வெற்றியை அடுத்து 10 கோடி ரூபாயை கொண்டு போய் தமிழ்நாடு அரசாங்கத்தோட கடனை அடைக்கிறதுக்காக முதலமைச்சர்கிட்ட முதல்வர் நிவாரண நிதியா கொடுத்துட்டாராம். நான் என்ன நினைச்சேன், உண்மையிலே கொடுத்தாலும் கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான். ஏன்னா மாசம் 5000 10,000 சம்பாதிக்கிற பசங்களே கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை முதல்வர் நிவாரண நிதிக்கு அனுப்பி தமிழ்நாட்டு கடனை அடைங்கோ அப்படின்னு அனுப்புறாங்க. இவரும் அப்படி எதுவும் கொடுத்துட்டாரு போல அப்படின்னு நினைச்சா அதுவும் பொய். முதல்ல கடனை இப்படி அடைக்க முடியுமா? இப்ப தோழர் ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கிறாரு. அதை பேங்க்ல வாங்கியிருக்கிறாரு. எதன் பேர்ல வாங்கியிருக்கிறாரு? தன்னுடைய வீட்டின் பேர்ல வாங்கியிருப்பாருன்னு, இல்ல பர்சனல் லோன் தன் பேரில் வாங்கியிருப்பாருன்னு வைங்களேன். வீட்டின் பேர்ல வாங்கி இருந்தாருன்னா பத்திரத்தை அடமானம் வச்சிருப்பாங்க, காசை கொண்டு போய் கட்டணும். திடீர்னு ஒரு 10 லட்ச ரூபாய் எடுத்துட்டு போய் ஒரு பேங்க்ல கட்டுறாருன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன சார் கேட்பாங்கல்ல. எப்படி சார் இந்த பணம் வந்துச்சுன்னு கேட்பாங்கல்ல. எதன் அடிப்படையில் இதை வச்சு கட்டுறீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. உங்க பே ஸ்லிப்ல மாச சம்பளம் 10,000 இருக்கு, நீங்க 10 லட்ச ரூபாய் திடீர்னு ஒரு நாள் போய் கொடுத்தீங்கன்னா பேங்க் மேனேஜரே இடியில சொல்லி வர வச்சு கோர்த்து விட்டுருவாங்கல்ல. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு சொல்லப்படக்கூடிய நிறுவனத்தில், பொதுவெளியில் அறியப்பட்ட நிறுவனத்தில் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் ஒன்று இருக்கு. அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் 1,07,000 கோடி கடன் வச்சிருக்குன்னா அவன் பேரில் அதை வாங்கியிருக்கான். அதை எப்படி அடைக்கணும்? அவன் லாபத்தில் அடைக்கணும், இல்லை தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வருவாயில் அடைக்கணும், அல்லது பாண்டுகள் வித்து அடைக்கணும். இல்லாத வழியில் அடைக்க முடியுமானா முடியாது. இப்போ நீ கொடுக்குற இந்த 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா அந்த நிவாரண நிதியை வச்சு அடைக்க முடியுமானா முடியாது. ஆனால் இளைஞர்கள் நம்பி அனுப்புறாங்க. அவனுடைய எண்ணத்தை நான் பாராட்டுறேன். தமிழ்நாட்டு கடனை அடைக்கணும்னு நினைக்கிற எண்ணத்தை நம்ம பாராட்டலாம். ஆனால் இந்த வழிமுறையில் அடைக்க முடியாதே. இதை யாரு தடுக்கணும்?
அரசு தடுக்கணும். என்ன சொல்லணும்? இப்படிலாம் கடனை அடைக்க முடியாதுப்பான்னு அரசு சொல்லணும்ல. சொன்னா அம்பலப்பட்டுருவாங்கன்றதுனால சொல்லாம அந்த காசை வாங்கி முதல்வர் நிவாரண நிதியில போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த காசை திருப்பி அனுப்பி இருக்கணும்ல, அனுப்பல. ஏன் அனுப்பல? அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அனுப்புறவன் அனுப்பட்டும், 4 பேர் உற்சாகமா இருக்கிறான்ல, 4 பேர் உற்சாகமா இருக்கிறதுக்காக என்னன்னாலும் செய்யலாமா? 4 பேர் உற்சாகமா இருக்கிறதுக்காக புருஷ செத்த உடனே பொண்டாட்டிய சிதையில ஏத்துறான், அனுமதிக்கலாமா? 4 பேர் சந்தோஷமா உற்சாகமா இருக்கிறதுக்காக ஒருத்தனை போட்டு வெட்டுறான், அனுமதிக்கலாமா? அனுமதிக்கலான்னு பாஜக நான் சொல்லுவோம், அது வேற. இவங்களும் அதை சொல்றாங்களா? அப்ப பொய் செய்திகள் பரவுகிறது. நீங்க நல்லா பாருங்க, ஒரு பக்கம் பொய்யான செய்திகள் பரவிக்கொண்டே இருக்கிறது. இந்த பொய்யான செய்திகளை மக்கள் நம்பும்படி ஊடகங்களே பரப்புகிறார்கள். அதன் தாக்கம் என்னவென்றால் மக்கள் உண்மையிலிருந்து ரொம்ப தூரம் விலகி இருக்கிறாங்க. 717 மதுக்கடைகள் மூடப்பட்டதாக தொடர்ந்து செய்தி வருகிறது. அமைச்சரே 400 கடை தான் மூட்டிருக்கேன்னு சொல்றாரு. ஆனா 717 கடைகள் மூடப்பட்டன முத நாள்ல இருந்து நியூஸ் போடுறாங்க. யாரை திசை திருப்புவதற்காக இது நடக்கிறது? எங்கிருந்து யாரை விலக்கி வைப்பதற்காக இது நடக்கிறது? ஏன் இது நடக்கிறது? கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய திட்டம் ரொம்ப 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 மோசமானதாக இருக்கிறது. பொய் செய்திகள், திசை திருப்பும் வாதங்கள், இல்லாததை இருப்பதாக நம்ப வைப்பது, இது எல்லாம் முதல்ல என்ன செய்யும்? உங்களுக்கு உண்மை என்னன்றதை மறைச்சிரும். உண்மை என்னன்றது உங்களுக்கு எப்படிலாம் மறையும்? முதல்ல ஒரு 50% உண்மை வந்துகிட்டு இருக்கும், அடுத்து ஒரு 30% உண்மை வந்துகிட்டு இருக்கும், அடுத்து ஒரு 10% உண்மை வரும், அடுத்து உண்மையே வராது, வர்றதெல்லாமே பொய்யா இருக்கும். அந்த நிலைக்கு இப்போ நம்ம வந்திருக்கிறோம். வர்றதெல்லாமே பொய்யா இருக்கு. அப்போ உண்மை என்னவோவாகவோ இருக்கும், நாம பொய்யான ஒரு நிலையிலேயே தக்க வைக்கப்பட்டிருப்போம். இது என்ன ஆபத்தை விளைவிக்கும் என்றால், நாளை இப்படிப்பட்ட ஒரு இந்து சாமியாருக்கு இப்படி ஒன்று நடந்து விட்டதுன்னு ஒரு பொய் பரவுதுன்னு வைங்களேன், அதை நீங்க உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. நம்மளே ஒரு கட்டத்தில் எங்கேயோ எவனும் அடிச்சிட்டான் போல அப்படின்னு நம்மளே நினைக்கிற அளவுக்கு தள்ளப்படுவோம்ல. அப்ப என்ன ஆகும்? ஒருத்தன் கலவரம் செய்வான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்லப்பா அவர் கொன்னது தப்பு தான் அப்படின்னு போயிருவீங்க. அவன் கொல்லவே இல்லையே, அவன் தான் கொல்லவே இல்லையே. முசாஃபர் நகர்ல இதுதான் நடந்தது. உத்தரப்பிரதேசத்துல பாகிஸ்தானில் 2 இஸ்லாமிய சிறுவர்கள் அடித்துக் கொள்ளும் வீடியோவை பரப்பி ஒரு முஸ்லீம் இந்துவை தாக்குகிறார். அதற்கு காரணம் அந்த இந்துவினுடைய தங்கையை இவன் லவ் ஜிகாது பண்ண பார்த்தான்னு கதையை கட்டி அந்த வீடியோ வாட்ஸ்அப்ல பரப்பி நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய குடும்பங்கள் ரோட்டில் நின்றன, உயிரை இழந்தன. திரிபுரால மாணிக் சர்க்கார் அரசுக்கு எதிராக இந்த கொடுமைதான் நடந்தது. பொய்யான புனைகதைகள் பரப்பப்பட்டன, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று பரப்பப்பட்டது. உண்மையிலேயே பாதுகாப்பில்லாத ஒரு நிலை வரும்போது நாம பல்லில்லாத பாம்புகளாக படம் எடுத்துக்கொண்டு நின்று கொண்டிருப்போம். ஏன்னா உண்மை வேற ஒன்று இல்லையா, பொய் வேற ஒன்று இல்லையா. இந்த ரெண்டுக்கு இடையில குழப்பம் அடைந்து நம்ம என்ன ஆகும்? விலகுவோம், மௌனமாவோம். இது ஏற்கனவே நம்ம பண்ணிட்டோம். எங்க பண்ணிட்டோம்? முற்போக்காளர்களை தவிர வெகுஜனமாக இருந்த பல பேர் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் என்ன உணர்வில் இருந்தார்கள் என்றால், நவாஸ் கனி அங்க உட்காந்து ஏன்பா பிரியாணி சாப்பிட்டாரு, அவன் தான் பிரச்சனை பண்றாருன்னு தெரியும்ல, பிறகு ஏன் சாப்பிட்டாருன்னு கேட்குறாங்க. அவர் பிரியாணி சாப்பிட்டாருன்னு உனக்கு தெரியுமா? நீ ஊட்டி விட்டியா? இல்ல அவர் உனக்கு ஊட்டி விட்டாரா? பிரவுன் கலர்ல ஏதோ ஒன்று சாப்பிட்டா அது பிரியாணியா? புளிச்சோறும் அதே நேரத்தில் தானே இருக்கும், புளி குழம்பும் அதே நேரத்தில் தானே இருக்கும். அவர் என்னவோ சாப்பிட்டு இருக்கிறாரு. சரி, அப்படியே பிரியாணி சாப்பிட்டாலும் என்னடா தப்பு? அவர் தர்கா, அவர் வாசல்ல அவர் உட்கார்ந்து என்னமோ சாப்பிட்றாரு, உனக்கு என்ன கேடுன்னு கேட்க வேண்டிய தமிழர்கள் அவர் ஏன் அங்க அதை சாப்பிட்டாருன்னு 120 பேர் கேட்க ஆரம்பிக்கிறதே நமக்கான ஆபத்தின் அறிகுறி. இந்த அறிகுறியை களையாவிட்டால், இந்த நோயினுடைய அறிகுறியை புரிந்து கொள்ளாவிட்டால், இந்த அறிகுறியை நாம் கடந்து சென்று விட்டால் என்ன ஆகும்? இந்த அறிகுறி பரவும். இதன் காரணமா என்னாச்சு? மீதி இருக்கிற ஒரு 30 பேர் என்ன பண்ணா, நம்ம எதுக்கு இதுல பேசிக்கிட்டு அமைதியாயிட்டாங்க. பேச வேண்டியவர்கள் பேசாம அமைதியாகிறாங்க. இன்னும் அடுத்து படிப்படியாக அது குறையும். ஏன்? இப்போ அவ்வளவு தீவிரமாக காட்டமாக களமாடுகின்ற அரசாக இவர்கள் இல்லை. திருப்பரங்குன்றம் குறித்த ஆவணப்படத்தையே வெளியிட முடியாதுன்னு மறுக்கிறாங்க. வெளியிட கூட கேட்கலையே, வெளியிட்ட ஆவணப்படத்தை திரையிட சொல்லி கேட்கிறோம், நாங்க நடத்துறது கேட்கிறோம், அதுக்கு முடியாதுன்னு மறுக்கிறாங்க. அப்போ ஒரு கலவரத்தை நோக்கி தமிழ்நாடு தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த கலவரம் எப்படி நடக்கும், என்னவாக நடக்கும் அப்படின்னு நான் ஜோசியம் சொல்லுவதற்கு
எனக்கு ஜோசியம் தெரியாது, அது உண்மையாகவும் இருக்காது. ஆனால் இந்த சமிக்ஞைகள் அதை நோக்கி தான் நகர்த்துகிறது. இதை ஏற்கனவே பாஜக நேரடியாக முயற்சி செய்தது. எப்படி ஒரு மாணவியை மதம் மாற்றம் செய்ய பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு பொய்யை பரப்புனா, இது எல்லாமே எதற்காக நடக்கிறது? நம்மை உளவியல் ரீதியாக ஒவ்வொரு முறையும் யாரோ ஒருவர் இந்த செய்திகளின் மூலமாக உளவியல் ரீதியாக பாதிப்படைந்து முற்போக்காக பேசுவதை நிறுத்தி கொண்டே வந்திருக்கிறார்கள். ஊருக்குள்ள போய் கேளுங்க, இந்த கிறிஸ்தவ ஆட்கள் இப்படித்தான்ப்பா மதம் பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இந்து மதம் பரப்பலையா? ரோட்ல நின்று நீ சாமி கும்பிடலையா? ரோட்ல நின்று நீ கடா வெட்டலையா? கடாயை வெட்டி சுத்தி இருக்கிற மூஞ்சிலெல்லாம் பீச்சி அடிக்கலையா? இதெல்லாம் மதத்தை பரப்பாதா? இதெல்லாம் வெறி ஏத்தாதா? அதை கேட்காத முஸ்லீம் மதம் பரப்புறாங்க, கிறிஸ்தவர் மதம் பரப்புறாங்கன்னு மட்டும் பேசுறாங்களே. அப்போ ஏற்கனவே உளவியல் ரீதியாக ஒவ்வொரு பொய்யான செய்தியும் ஒவ்வொரு கட்டுக்கதையும் யாரோ ஒருவருடைய மனதை எங்கோ ஒரு இடத்தில் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த டிஜிட்டல் உலகத்தினுடைய விளைவு என்னவாக இருக்கிறது என்றால், நாம ஒரு மோசடியான நிலையை நோக்கி, உரிமைகளை இழந்த நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்றால், இளைஞர்களிடமோ அல்லது நம்மை சுற்றி இருப்பவர்களிடமோ தொடர்ந்து இந்த முற்போக்கான உரையாடலை நாம் தக்க வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது போல கூட்டத்தை போட்டு 4 பேர் பேசுவது மட்டுமல்ல, உங்கள் நண்பர்களுடன், உங்கள் பள்ளிக்கூட தோழர்களுடன், உங்கள் கல்லூரி தோழர்களுடன், உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய தோழர்களுடன் உறவை முறித்து கொள்ளாத வகையில், நான் மறுபடியும் சொல்றேன், உறவை முறித்து கொள்ளாத வகையில் அரசியலை, முற்போக்கான தளத்தை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லாவிட்டால் இந்த மோசடியான போலியான ஒரு அரசியலை நோக்கி நாம் தள்ளப்படுவோம், ஈர்க்கப்படுவோம். நம்முடைய அடுத்த தலைமுறை அதில் இழுக்கப்பட்டுவிடும். ஆக ஏன் மறுபடியும் இப்போ எதனால இவ்வளவு தூரம் பெரியார் வழின்னு சொல்லிட்டு பெரியார் பேசியதை பேசாமல் மற்ற எதையோ பேசி கொண்டிருக்கிறார் என்றால், பெரியார் பேசுவதை திரும்ப பேசுவதற்காக நாம் இல்லை. பெரியார் என்ன சொன்னார்? நான் முற்போக்காக செயல்பட்டுகிறேன் என்றால் இன்றைக்கு அது உனக்கு முற்போக்காக தெரிகிறது. 30 வருஷத்துக்கு பின்னாடி பார்க்குற ஒருத்தன், யாரா இருந்தாலும் ரொம்ப பிற்போக்கான ஆளா இருப்பார் போல, இவ்வளவு மோசமா பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சார் இல்லையா? அந்த முற்போக்கான நிலையை நோக்கி நாம் எப்போது நகரப் போகிறோம்? அவர் பேசியதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அது அடுத்த கட்ட முற்போக்கான வளர்ச்சியை நோக்கி போவதாக இருக்க வேண்டுமே தவிர அதிலேயே நிலைத்து விடுவதாக இருக்கக்கூடாது. மாற்றம் என்பது என்ன? புரட்சி என்பது என்ன? எப்போது மாறிக்கொண்டே இருப்பது, முற்போக்கான அம்சங்களை நோக்கி நம்மை தகவமைத்துக் கொண்டே இருப்பது. அப்படியான தகவமைப்புகளுக்கு நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் சூழ்நிலையில மாணவர்களை நாம் அரசியல் படுத்த வேண்டும். ஏற்கனவே நம்முடைய தோழர்கள் பலரும் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். மாணவர்கள் மத்தியில் இலக்கிய போட்டிகள் நடத்துறதா இருக்கட்டும், கட்டுரை கவிதை போட்டிகளாக இருக்கட்டும், அது போன்ற வடிவங்கள் மட்டுமல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன வடிவங்களில் அவர்களை ஒரு போட்டியான, முற்போக்கான போட்டியான சூழல் இருக்கின்ற வகைக்கு அவர்களுடைய சுற்றுப்புறத்தை உருவாக்குவதற்கு சின்ன சின்ன அமைப்புகளை ஆங்காங்கே தொடங்குங்கள். இந்துத்துவவாதிகளை பாருங்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு குடிசை பகுதி இருக்கிறது என்றால் அங்கே போய் ஒரு பட்டிகைகளை தூக்கி போட்டு அதுக்கு பொட்டு வச்சு அதை சாமின்னு எல்லாரையும் கும்பிட வைக்கிறான். கும்பிட வைக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு ஜிஆர் சாமிநாதன் பெஞ்சில் கேஸ் போடுறான். அது பட்டியக்கல்லடா, பட்டியக்கல்லுக்கு எங்கடா கேஸ் போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர் சாமிநாதன் கேட்டிருக்கணும். மாறா என்ன சொல்றாருன்னா, அது மண்டு கருப்பசாமி, நீங்க கார்த்திகை தீபம் ஏத்தணும்னு சொல்றாரு. ஏத்த முடியாதுன்னு கலெக்டர் சொல்றாரு. உடனே கலெக்டரை எஸ்பியும் கொண்டு கோர்ட் ரூம்ல அடைச்சு இழுத்து பூட்டுறா. கேட்ட நாளைக்கு நீ ஏத்தலன்னா அவ்வளவு பேரை ரிமாண்ட் பண்ணுவேன்னு உள்ள வச்சு மிரட்டுறாரு ஜிஆர் சாமிநாதன். பட்டியக்கல்னா என்ன? நம்ம பாதையில நடபாதைக்கு போடுவோம் இல்லையா கல்லு, கட்டடம் கட்டினது போக, அந்த கல்லை தூக்கி வச்சு மண்டு கருப்பசாமின்னு. மண்டு கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு கார்த்திகை என்ன சம்பந்தம்? அதுக்கு ஒரு சர்ச் ஆர்டர் கொடுக்குறாரு. இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமில்ல? முருகனுக்கும் கார்த்திகை தீபத்துக்குமே சம்பந்தம் இல்லையா? கோர்ட்ல அதான் சொன்னாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? கார்த்திகையில் பிறந்தார் முருகன், கார்த்திகேயன் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அது கிடையாதான். 5 பூதங்களில் ஒன்றான அந்த நெருப்பை கும்பிடுவதற்காக சிவபெருமானுக்காக ஏற்றப்படுவதான் கார்த்திகை தீபம். முருகனுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, கீழே இருக்கிறது முருகன் கோயில், மேலே தர்கா இருக்கு, நீ ஏன்பா மேலே போய் ஏத்துறன்னு கேட்டா, கீழே முருகன் கோயில் இருக்கு, இல்லை அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, இது நாங்கள் சிவனுக்கு ஏற்றுறது, நாங்கள் தனியாக போய் ஏற்றுவோம்னு ஒருத்தன் சொல்கிறான். எப்போ? 1990களில் போடப்பட்ட வழக்கில் இதுதான் பிரதானமான வாதம். நீங்கள் எப்படி திருப்பி போனாலும் அவன் வேற ஒரு ரூட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போது இப்படி சின்ன சின்ன வகையில் எத்தனை ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை அமைப்புகளாக
நம் கண்ணுக்கு முன்னாலேயே பல அமைப்புகள் உலாவத் தொடங்கி இருக்கிறார்கள். கல்வி நிலையங்களில் ஊடுருவி இருக்கிறார்கள், மாணவர்கள் மத்தியில் ஊடுருவி இருக்கிறார்கள். அதோடு சேர்த்து இந்த பக்கம் இணையதளத்தின் மூலமாக ஒரு அரசியலற்ற தன்மையை நோக்கி நம்முடைய இளைஞர்களை இழுக்க பார்க்கிறார்கள். நிச்சயம் இளைஞர்கள் இதற்கெல்லாம் ஈடாக கூடாது. ஏன்னா எப்படி பொய் அவர்களை சென்றடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ உண்மை சென்றடைவதற்கான வாய்ப்பும் இருக்கும் என்று நான் நம்புகிறோம் இல்லையா? அது நம்பிக்கையாக மட்டும் இருக்கக்கூடாது, அது உண்மையாக இருக்க வேண்டும், அது நிகழ்வதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இதை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா நாம நம்முடைய மீட்டெடுக்கப்பட்ட இந்த சுயமரியாதை வாழ்வை இழக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். ஏன் அந்த அம்மா ஏன் சொல்றாங்க? அதை திருச்சி கிழக்கில் நேற்று ஒரு அம்மா சொல்றாங்களே, சிப்பு குடுன்னு சொல்றாங்களே, அந்த அம்மா இது குறித்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு துணை செயலாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்ட்ட நான் இதை கேள்வி எழுப்பினேன். உண்மையிலே அது ரொம்ப முக்கியமான பார்வைன்னு நான் நினைக்கிறேன். இந்த கேள்வியை நான் அவரிடம் எழுப்பிய போது இந்த மாதிரி அந்த அம்மா சொல்றாங்களே அப்படின்னு கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா, அந்த அம்மாவுக்கு அறியாமை இருக்கலாம், அது குற்றம் அல்ல, குறை. அதை சரி செய்வதற்கு நாம போய் அவங்க மத்தியில் வேலை பார்க்கணும், சரி செய்வோம். ஆனால் 2500 வேண்டாம்னு சொல்ல வைக்கிறது இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கு உடனடி ஆபத்தாக இருக்கு. 2500 தேவையில்லைன்னு சொல்ல வைக்கிறது உடனடி ஆபத்து. ஏன்? அவங்க கொடுக்க போறதில்லை, கொடுக்க போகாததை கொடுக்க தேவையில்லைன்னு சொல்ல வைக்கிறாங்கன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அது என்னுடைய உரிமைக்கான தொகை, அது இந்த அரசு எனக்கு கொடுக்க வேண்டியது என்கின்ற அந்த உரிமை உணர்வை இழக்க தொடங்குகிறார்கள். ரெண்டாவது. மூன்றாவது சிக்கல் என்ன அப்படின்னா உளவியல். என்ன உளவியல்? சிப்பு கொடுங்கள், கண்காணியுங்கள். அப்போ மீண்டும் மீண்டும் நாம் எந்த உரிமையை கொடுக்க வேண்டும், கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, அது அவர்களுடைய உரிமை, அது அவர்களிடமே இருக்கிறது, கொடுப்பதற்கெல்லாம் ஒன்றுமில்லை. இந்த அரசு கொடுக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம். மகளிருக்கு என்ன உரிமை உணர்வு இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதை இவர்கள் உளவியல் ரீதியாக பறித்தெடுத்திருக்கிறார்கள். அந்த 2500 ஏன் காசு, அதை எனக்கு கொடு அப்படின்னு கேட்க வேண்டிய இடத்துல அது எனக்கு தேவையில்லை. சரி, பாலியல் குற்றத்தை எப்படி தடுக்கலாம்? சிப்பு கொடுங்க. சிப்பு கொடுத்தா என்ன ஆகும்? கண்காணிப்பு வளரும். கண்காணிப்பு வளர்ந்தா என்ன ஆகும்? மறுபடியும் ஆணாதிக்கமாக மாறும். இதிலிருந்து விடுவிக்கத்தான உரிமை தொகை, மறுபடியும் அதிலேயே லாக் ஆகுது அது. அப்போ இதை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லணும். நாம் இது போன்ற நிறைய செய்திகள் வருது, ஒன்னொன்னையும் கவுண்டர் பண்ண முடியாதுன்னு நினைக்கலாம். ஆனால் நம்மாலான பதிலை, நம்மாலான எதிர்வினைகளை பதிவு செய்யாவிட்டால் இந்த இணையதளத்தில் டிஜிட்டல் இம்ப்ரிண்ட்னு ஒன்று இருக்கு. ஏன் இங்கே இவ்வளவு புத்தகம் அடுக்கி வச்சிருக்கிறோம்? எவ்வளவு புத்தகங்கள் அடுக்கி வச்சிருக்கிறோம்? மனு தர்ம சாஸ்திரம், அது குறித்து ஆசிரியர் எழுதின ஒரு புத்தகம். யுனெஸ்கோ பார்வையில் பெரியார், உலகம் கண்டதுண்டா இப்படி ஒரு இயக்கத்தை, சமூக நீதி சிந்தனைகள், இதெல்லாம் ஏன் தொகுத்து புத்தகமா போட்டு வச்சிருக்கிறோம்? இந்த நாட்டில் சனாதனம் மட்டும் அல்ல, சுயமரியாதையும் இருக்கிறது, எனக்கு உணர்வு இருக்கிறது, உரிமையை கேட்பதற்கான குரல் என்னிடம் இருக்கிறது, அதற்கான எதிர்வினை என்னிடம் இருக்கிறது அப்படின்றத பதிவு பண்ண தானே இவ்வளவு எழுதி வச்சிருக்கோம். ஆனால் டிஜிட்டலில் நீங்கள் பதில் சொல்லலை அப்படின்னா எப்படி சனாதனம் தான் இந்த நாட்டின் சமூக நிலை என்று மாறுமோ அதே போல டிஜிட்டலில் பொய் தான் உண்மை என்று மாறிவிடும், உண்மைக்கான அந்த இடம் இல்லாமலே போய்விடும். இப்போ தொடர்ந்து பதிவு செய்ய வேண்டிய நேரமும் கடமையும் நமக்கு தேவை. அந்த உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அரசியல் சார்பு நிலை என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்முடைய சார்பு நிலை திமுகவாகவோ தாவேகாவாகவோ அதிமுகவாகவோ என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய இலக்கு ஒன்றுதான், அது சுயமரியாதையை அடைவது. நம்முடைய இலக்கு ஒன்றுதான், அது சமத்துவத்தை அடைவது. நம்முடைய இலக்கு ஒன்றுதான், அது சமூக நீதியை காப்பது. நம்முடைய இலக்கு ஒன்றுதான், மத நல்லிணக்கத்தை பேணுவது. நம்முடைய இலக்கு ஒன்றுதான், அது பெரியார் கண்ட வழியில் நம்முடைய நாட்டை சீர்படுத்துவது. அதில் சில தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம், சில குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த வழியில் நாம் நம்முடைய அடுத்த தலைமுறையை தயாரிக்க வேண்டும், அடுத்த தலைமுறையை பயிற்றுவிக்க வேண்டும். ஜென்சி என்ற ஒரு தலைமுறை, அது பேர் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் இளம் தலைமுறை, 30 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய அந்த தலைமுறையிடம் நாம் இந்த கொள்கைகளையும் கருத்துகளையும் போய் சேர்க்க வேண்டியது இருக்கிறது. கலைஞருடைய அந்த கொற்றக்குடையா கொள்கையா கவிதையில் முதல்ல ஒரு பகுதி வரும், ஆனது ஆகட்டுமே போனது போகட்டுமே, ஆனது ஆகட்டுமே இந்த ஆட்சி தான் போகட்டுமே. பிறக்கும் போதே தலையில் மகுடத்தோடு பிறந்தவர்களா நாம், வில்லோடு பிறந்த சீதையை போல
சீதை வில்லோட பிறந்தாங்கன்னு ஒரு கதை இருக்குல்ல. அப்போ நாம பிறக்கும்போது ஒன்று மகுடத்தோடு பிறக்கவில்லை. அந்த மகுடம் தரித்ததற்கு காரணம் என்ன? இந்த சுயமரியாதை கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக அந்த மகுடத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சுயமரியாதை கொள்கையை சட்டமாக மாற்றுவதற்காக அவர்கள் அந்த பாத்திரத்தை வகித்தார்கள், வரலாற்று பாத்திரத்தை வகித்தார்கள். இன்றைக்கு அந்த பாத்திரம் இல்லாவிட்டாலும் கூட சமூக நீதி காக்கின்ற யதார்த்தம் நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. அந்த சமூக நீதி பாதையில், பெரியாருடைய வழியில் நாம் எதிர்கொண்டிருக்கிற சவால்களை சமாளிக்க வேண்டும். ரொம்ப முக்கியமாக அந்த 3 விவகாரங்களில் அரசு ரீதியாக வருகின்ற மாற்றங்கள் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்றெல்லாம் நம்மால் கடந்து போக முடியாது. கூர்மையாக கவனிக்க வேண்டும், கடுமையாக விமர்சிக்க வேண்டும். இல்லாவிட்டால் ரொம்ப மென்மையாக அவர்களுடைய மென்போக்கு இந்துத்துவாவை நம்மிடம் திணித்து நம்மை அந்த பக்கம் இழுத்துக் கொள்வார். நம்மை என்று சொல்வது முற்போக்காளர்களை அல்ல, சமுதாயத்தை அந்த திசையை நோக்கி இழுத்துக் கொள்வார்கள் என்ற அந்த நிலை உருவாகிவிடக் கூடாது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இளைஞர்களிடம் அரசியலை கொண்டு போய் சேர்க்கின்ற வகையில் நவீன வடிவங்களில் நம்முடைய கருத்துக்களை தகவமைத்து கொண்டு அவர்களிடம் சென்றடைவோம். புதிய புதிய மாணவர்களை இயக்கங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். அமைப்பாக நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய தேவையை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அவர்கள் ஆல்ரெடி உணர்ந்திருக்கிறாங்க. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் அரசியலில் ஈடுபட்டுட்டான். ஓட்டு போட்டதால இல்லை, ஓட்டு போட்டதுக்கு பிறகு இந்த செய்திகளை எல்லாம் தொடர்ந்து பேசுறதுனாலையும் கேட்கறதுனாலையும் அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ அரசியலில் ஈடுபாடு கொண்டு விட்டான். இப்போ அவனை இந்த பக்கம் இழுக்கணும். காவி வாளியோட வழியில் நிற்பானுங்க, அதை தடுத்து விட்டு அவருடைய ஒரிஜினல் கருப்போட வாடா இங்கே அப்படின்னு நம்ம கூட்டிட்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. அந்த வேலையை, அந்த கடமையை நாம் செய்வோம், தொடர்ந்து பயணிப்போம். இந்த மாலை பொழுதில் இவ்வளவு தோழர்கள் உற்சாகத்தோடு அமர்ந்து முழுமையாக இவ்வளவு நேரமும் அமர்ந்து என்னுடைய உரையை பொறுமையாக கேட்டதற்கு உங்களுடைய பொறுமையை இடையில் சோதித்திருக்கலாம். அதற்காக வருந்தவில்லை, மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.